பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது பிரதிகள் சம்பந்தமான ஒரு விமர்சனம் என்ன செஞ்சது வந்தது. நான் அது பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுருக்கம் சொல்லிடுறேன். என்னென்னா, மௌலவி பிஜே வந்து எல்லா அறிஞர்களும் இவரை பலகீனப்படுத்திக்கிறாங்க, இந்த தத்லீஸ் விஷயத்தில் எல்லோரும் விமர்சிச்சுக்கிறாங்கன்னு விளங்கின உடனேயே முஹம்மது என்றவர், சரி, அந்த அறிவிப்பை நம்ம படித்த பின்னால் இந்த முஹம்மது இப்னு அந்த பிரதிகளை எடுத்து படித்ததோட இந்த சப்ஜெக்ட் வந்து முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விளங்கிச்சு எனக்கு. இந்த பிரதிகள் எடுத்து படித்த டைமில் மௌலவி பிஜே, அதாவது அபூதாவுத் சொன்னார், முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலி சொன்னதாகன்னு ஆரம்பிச்சிட்டார். அபூதாவுதோட உஸ்தாத் வந்து முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலி தான். அபூதாவுதோட உஸ்தாத் முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலி அபூதாவுதோட உஸ்தாதும் தான். அப்போ அதனால் அப்படி நினைக்க சான்ஸ் இருக்குது. அப்படின்றதுனால நானும் வழிமொழிஞ்சு தான் என்ன செஞ்சேன், அதில் போனேன். அதை முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலியை பற்றி சொல்கிறான். இல்லைன்னா ஸ்ட்ராங்காக அதாவது மறுப்பு சொல்ல வேண்டிய இடம் உண்டு. கையெழுத்து பிரதி எடுத்த உடனே விளங்குது என்ன, இந்த இடத்துல வந்து அது முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலியே அல்ல, முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலியே அல்ல. அவர் மௌலவி பிஜி வந்து முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலின்னு சொன்னால் அந்த இடத்துல பிழை, அதை அவர் கொஞ்சம் என்ன செய்யணும், அதை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடம் உண்டு. முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலின்னு ஆதாரம் காட்டினது. அந்த இடத்துல பேசுகிறது யாரை பற்றினா முஹம்மத் இப்னு ஈசா பற்றி தான் பேசப்படுது. சரியா, முஹம்மது இப்னு ஈசா பற்றி பேசப்படுது. எப்படி பேசப்படுதுன்னா, அபூதாவுத் சொல்கிறாரு, முஹம்மத் கானலஹு இப்னுன் யுகாலு லஹு, அதாவது கானலஹு இப்னுன் சாஹிபு ஹதீஸின் யுகாலு லஹு இப்ராஹிம் யுகாலு லஹு மஹமூத். அபூதாவுத் சொல்கிறாரு, முஹம்மத் அவருக்கு ஒரு மகன் இருந்தார், ஹதீஸ் துறையில் ஈடுபாடு உள்ள மகன், அவரது பேர் மஹமூத். இப்போ இதில் அபூதாவுத் சொல்கிறார் முஹம்மத் அப்படி என்று சொல்கிறத எப்படி வாசிக்கிற மாதிரி அது புக்கில் இருக்கின்றா, அபூதாவுத் சொல்கிறார் முஹம்மது சொன்னார் என்ற மாதிரி வாசிக்கிற மாதிரி இருக்காது. அபூதாவுத் சொல்கிறாரு முஹம்மத் சொன்னார், அதாவது அந்த மகனுக்கு யாருக்கு, அந்த முஹம்மது இப்னு ஈசா என்ற அவருக்கு ஒரு பேரன் இருப்பதாக சொன்னார்ன்ற மாதிரி வருது. அப்படியெல்லாம் இது வாசிச்சிருக்கணும். கால அபூதாவுத் சொன்னார், முஹம்மத் கானலஹு இப்னுன், முஹம்மதுக்கு ஒரு மகன் என்ன செஞ்சார், இருந்தார், அவர் ஹதீஸ் துறையில் உள்ளவராக இருக்கிறார். எந்த முஹம்மது இப்னு ஈசா. இதை பிரித்து வாசிச்சிட்டால, பிரிக்காமல் சேர்த்து வாசித்தேன். அபூதாவுத் சொன்னார் முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலி சொன்னதாகன்னு வந்துட்டு. ஆனால் அங்கே யஹ்யா துஹுலியெல்லாம் இல்லை, இப்னு யஹ்யா துஹுலி என்ற வார்த்தையை அந்த இடத்துல என்ன இல்லை, முஹம்மதுன்னு மட்டும்தான் இருக்குது. இது எந்த முஹம்மதை பற்றி பேசப்படுது என்று சொல்கிறது ஆஜுர்ரீட இதில் வந்து என்னது அந்த தெளிவாக இருக்குது. அந்த மக்தூத்தில் என்ன செய்யுது, தெளிவாக இருக்குது. நான் எல்லா கையெழுத்து பிரதியும் எடுத்துட்டேன், தஹதீபுல் கமால் கையெழுத்து பிரதியும் எடுத்தேன். அதோட 2 பிரதிகளுக்கு 2 பிரதிகளை நான் எடுத்தேன். தாரீகுல் மதீனா இப்னு ஷப்பாட கையெழுத்து பிரதி ஒன்று தான் என்ன செய்யுது இருக்குது. அதை நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன். ஆஜுர்ரிடையும் எனது கையெழுத்து பிரதியை எடுத்துட்டேன். இந்த கையெழுத்து பிரதிகளை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிடலும். என்னன்னு சொன்னால், நான் என்ன சப்ஜெக்ட் இதில் சொன்னேன்ன்றது. இன்றைய கையெழுத்து பிரதிகள் வந்து அதை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அந்த துறை சார்ந்த ஒரு அடிப்படை அறிவு ஒன்று இருந்தால் போதுமானது. அதுகளை நம்ம டீல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது என்ன அப்படி, ஆனால் வாசிக்க கஷ்டப்படணும், நாள் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஹத்து எழுத்துகளும் என்ன செய்யும், பழைய இதுகளாக இருக்கும், வாசிக்கிறது மிக கஷ்டமாக. கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட பிரதி ஆகிக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்க லேசாக இருக்கும். எழுத்துக்களில் இப்போ இப்னு ஹஜர் அஸ்கலானியில் எழுத்த சொல்லுவாங்க வந்து படுமோசமாக இப்னு ஹஜர் அஸ்கலானியோட எழுத்து. சரியா, அந்த மாதிரி சிலருடைய எழுத்துக்கள் வாசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது ஒரே புக்காக இருக்கும், அதை பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ரைட், இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் என்னென்னு சொன்னால், முதலாவது சப்ஜெக்ட் இப்படியே நம்ம கொண்டு போவோம். என்ன, முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலி சொன்னார்னு வாரது, அதை அப்படியே நம்ம கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அதை நான் இப்போ சொல்லிட்டேன், அந்த வாசிப்பில் உள்ள என்ன பிள்ளை, முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலி அல்ல அது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ அந்த முஹம்மது சொல்கிறாரு எப்படி, அதாவது கானலஹு இப்னுன், அவருக்கு ஒரு மகன் இருந்தார், சாஹிபு ஹதீஸ் துறையில் ஈடுபடக்கூடிய ஒரு மகன் இருந்தார். யாருக்கு, இந்த முஹம்மது இப்னு ஈசாவுக்கு பேரரை தான் இது சொல்கிறார். முஹம்மது இப்னு ஈசாவுக்கு ஒரு மகன் இருந்தார். சரியா, கதப்து அன்ஹு, அவரிடம் இருந்து நான் என்ன செய்திருக்கிறேன், அதாவது இந்த ஹதீஸில் எழுதியிருக்கிறேன், ஹதீஸில் நான் அவரிடமிருந்து எழுதியிருக்கிறேன். இந்த எழுதியிருக்கிறேனுக்கு ஒரு பிஜே ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தார். எழுதியிருக்கிறேன் என்றால் அது நல்லவரை மட்டும் தான் குறிக்குமா கெட்டவரையும் குறிக்கும் என்று சொல்லியிருந்தார். அது அந்த பக்கத்துக்கு வாரேன், ஏதாவது துணை ஆதாரமாக வச்சது. நான் இப்போது கதப்து அன், அவரிடமிருந்து நான் எழுதினேன். வக்கான செய்யன், அவர் கெட்டவராக இருந்தார். வக்கான யுன்கிர், அவர் மறுத்து கொண்டிருந்தார். என்னது, அதாவது ஐயக்கூன ஹத்தஸ அன் இப்னு அபீ திபின், அதாவது இந்த அதாவது இந்த பாட்டனார் இந்த செய்தியை அறிவிப்பதை மறுத்து கொண்டிருந்தார். அதாவது இப்படி ஒரு செய்தி என் வாப்பா என்ன செஞ்சிக்க மாட்டார், அப்பா அறிவிச்சிக்க மாட்டார் என்று சொல்லி மறுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த வார்த்தை எப்படின்னு சொன்னால்,
பாருங்கள், கான லஹு இப்னுன் சாஹிபு ஹதீஸ் துறையில் உள்ளவராக இருக்கிறார். யுகாலு லஹு என மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மது இப்னு ஈசா, அவருக்கு மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மது இப்னு ஈசா என்று சொல்லப்படும். கதப்து அன்ஹு, அவரிடமிருந்து நான் எழுதினேன். கான சுன்னியன், சரி, அவர் சுன்னி. இவர் கான செய்யன், கெட்டவராக இருந்தார். வக்கான யூன்கிர், அவர் மறுத்து கொண்டிருந்தார். இந்த இப்னு அபீ திப்ன ஹதீஸை, அதாவது ஐயக்கூன் ஹத்தத என பாட்டனார் அறிவித்திருப்பார் என்பதை என்ன செய்தார், மறுத்தார். அப்படி அறிவிச்சிருக்க சான்ஸ் இல்லைன்னு மறுத்தார். ஐயக்கூன ஹத்தத, அறிவித்திருப்பார் என்றதை மறுத்து கொண்டிருந்தார். ஹதீஸ சக்கீஃபா சொல்கிற ஹதீஸ சக்கீஃபாண்டு இந்த சைத் இப்னு முஸைப் ஹதீஸ் சைட். வகால மௌலை பிஜே வாசித்தது அப்படின்னா செய்யன், கெட்டவராக இருந்தார். அதுகல அலஹி வத்தா, இவர் பாட்டனாருக்குள்ள நுழைச்சி வாதம் புரிந்தார். யார்? பேரர் வாப்பாட மேலே இட்டு கட்டி வாதம் புரிந்தார். இதை நான் சொன்னேன், என்ன சொன்னேன், வாசித்த உடனே இது இதில் எழுத்தில் ஒரு பிழை இருக்குதுன்னு எனக்கு விளங்குது. காண அதைத்தான் நான் திருப்பி சொன்னேன். மௌலை பிஜிக்கும் இது விளங்காமல் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். அதை மௌலை பிஜியோடைய மறுப்புகளை நான் பார்த்தேன். லந்து பண்ணுறாரு அப்படி என்ன, நான் அப்படி ஒரு நாள் அந்த எண்ணத்தில் நான் என்ன செய்யலை, நான் பேசவே இல்லை. அப்படியான எண்ணமும் எனக்கு என்ன, ஒரு துளி கூட எனக்கு என்ன இல்லை. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் என்னை விமர்சிக்கக்கூடிய இடங்களை கூட ஒரு மூத்தவராக இருந்து அந்த இடத்துல அதை உள்வாங்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். நான் என்றைக்கு நீங்கள் எனக்கு எவ்வளவு ஏசிட்டாலும் சரி, என்னை எவ்வளோ விமர்சித்தாலும் சரி, அதை என் உள்ளத்தை காயப்படுத்தாத காரணம் நான் அவளை வச்சுக்கிற இடம். சரியா? நீங்கள் எனக்கு மேலே இருக்கிறவர், சரியா? அப்படி இருக்கிற டைமில் வயதாலும் தவா கடத்தில் மேலே இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எனக்கு ஒரு ஏசுறது எனக்கு என்ன செய்ய போகிறது இல்லை. அது எனக்கு, நான் உங்களுக்கு ஏசுறது நீங்கள் வலிச்சா நியாயமானது. ஏன்னா ஒரு மூத்த மனிதரோடு அப்படி நடந்து கொள்ள இயலாது. சரியா? இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை. காண சில வேளை பேச்சு நடையுடைய வேகத்தில் சில வார்த்தை பிறகு நடைமுறைகள் வரும். அது உங்களை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக்க மாட்டோம். சரியா? ஆனால் அந்த நடையில் என்ன செய்யும், நடையிட வேகத்தில் அது வரத்தான் செய்யும். அதே போல் பார்வையாளர்களுடைய அந்த என்னது, அதாவது அந்த அந்த இந்த இன்டராக்ஷன்லேயும் என்ன செய்யும், சில டைமில் அந்த மாதிரியான ஒரு கோணங்கள் எங்களுக்கு வரத்தான் செய்யும். அது அந்த எண்ணங்களோட பேசுகிறான்ற அர்த்தம் அல்ல. இப்போ இதில் என்னென்னா, இப்போ காண சுன்னியன் அவர் இப்போ மௌலை சொன்னால் கெட்டவராக இருந்தார், மறுத்து கொண்டும் இருந்தார். ஆனால் காண சுன்னியன் அவர் இப்படி வச்சு பாருங்கள், அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார், சுன்னாவை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். இந்த ஹதீஸை என் பாட்டனார் சொல்லியிருக்க வாய்ப்பில்லைன்னு மறுத்து கொண்டுறார். ஏன்னா அஹ்லு சுன்னா சேர்ந்தவங்க இந்த ஹதீஸ் சொல்ல மாட்டாங்க. அலியை தூட்டுற ஹதீஸை, அலியை விமர்சிக்கக்கூடிய ஹதீஸை, சஹாபாக்களை தூட்டுற ஹதீஸை, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை கொலையை தூக்கி 3 நாள் கொண்டு குப்பையில் வீசினான ஹதீஸை ஒரு சுன்னி அஹ்லு சுன்னா என்ன செய்ய மாட்டார், அறிவிக்க மாட்டார். சுன்னியன் அவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார். இந்த ஹதீஸை என்ன செய்கிறாரு, பாட்டனார் சொல்வதை மறுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அப்படி சொல்லிக்க வாய்ப்பில்லைன்னு மறுத்து கொண்டிருந்தார். கருத்தை பார்த்தாலும் என்ன செய்தி விளங்குது. சரியா? ஒரு செய்தி. இவ்வளோ அறிஞர்கள் மறுத்துமிக்கிறாங்க. இப்போ நான் மௌலையிட்ட இது சுன்னியன் அப்படின்னு ஆதாரம் இல்லாமல் போனேன் அப்படின்றார். நான் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் சொல்லாமல் என்ன செஞ்சேன், போனேன் அப்படின்றார். சும்மா அவனோட பாட்டுக்கு எழுத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிட்டு மௌலை பிஜி என்ன செய்கிறாருன்னா, 4 பர்னாமஜுகள் வழங்கிட்டா, அதாவது இந்த ஜவாமியுல் கலீம், அடுத்தது அதாவது இந்த மக்தபத்து ஷாமிலால் 2-3 இது அதெல்லாம் எடுத்து காட்டி, பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த பிரதிலையும் இப்படி தான் வந்துருக்கு, அதுலேயும் அப்படி தான் வந்திருக்கு, இதுலேயும் அப்படி தான் வந்து, இதெல்லாம் அப்படி தான் வந்திருக்கின்றார். நீங்கள் அப்படி காட்டிக்கவே கூடாது. ஏண்டா சாஃப்ட் காப்பி என்று சொல்கிறது என்னென்னா, ஒரு பிரதியிலேருந்து எடுத்து போடுறது, அச்சிடப்பட்ட ஒரு இதிலிருந்து அதை எடுத்து போடுறது, அதில் எந்த மாற்றமும் செய்யலை. அதில் மாற்றம் செய்கிறதாக நீங்கள் இருந்தால் மக்தபத்து ஷாமிலால் ஒரு ஆப்ஷன் கொடுத்திக்கிறான். நீங்கள் அதாவது என்ன, உங்களோட தாலீக்கெல்லாம் எழுதிக்கலைன்னா புக்கில் சேராது. அது புக்கில் என்ன செய்யாது, சேரா. நீங்கள் குறிப்புகளை வேணும்னா சேர்க்கலாம். இப்போ ஹத்தும் பண்ணிக்கிறான். அது அல் கிதாப் மக்தூம்னு வரும். அல் கிதாப் மக்தூம்னா நீங்கள் எதுவும் எட் பண்ணிடலாம். டைப் பண்ணுறவங்க தபாவில் என்ன இருக்குதோ அதை தான் என்ன செய்வாங்க, ஏற்றுவாங்க. பிரிண்ட் பண்ணுறவங்க நுஸ்காவில் என்ன இருக்குதோ, பிரதியில் கையெழுத்து பிரதியில் என்னைக்கு அதை தான் போடுவாங்க. பிழையாக இருந்தாலும் ஏதாவது சுட்டி காட்டுறதா இருந்தால் அடிக்குறிப்பு போட்டு கீழே சுட்டி காட்டுவாங்க. இல்லைங்களா? இதில் எப்படி இருக்குது, இந்த பிரதியில் இது விழுந்திருக்குது, இந்த பிரதியில் இது விழுந்திருக்குது, 2 பிரதியில் இருந்தும் இந்த அமைப்பில் தான் இருக்குதுன்னு பிரேக்கெட்டை போட்டு இந்த பிரதியிலிருந்து நான் இதை எடுத்து எழுதிக்கிறேன். ஒரு உதாரணமாக ஒரு 3 பிரதி கிடைக்கிது ஒரு ஆள்ட சப்ஜெக்ட்டுக்கு, ஒரு ஆள்ட புக்குக்கு. அந்த 3 பிரதியை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நான் இந்த பிரதியை தான் அடிப்படையாக வச்சுக்கிறேன், இந்த 2 பிரதியையும் அதுக்கு துணையாக என்ன செஞ்சுக்கிறேன், வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த அடிப்படை பிரதிக்கு மாற்றமான ஒரு தகவல் அவர் போட போகிறதா இருந்தால் பிரேக்கெட் போடுவார் மேலுக்கு, அல்லது கீழே குறிப்பு என்ன செய்வார், எழுதுவார். இப்படி தான் செய்யணும். அப்போ பிரதியிலிருந்து எடுத்து பிரிண்ட்டுக்கு கொண்டு வரதா, அச்சுக்கு கொண்டு வரதா இருந்தால், பிரதி என்ற கையெழுத்து பிரதி, மெனுஸ்கிரிப்டை சொல்கிறேன், மக்தூத் கையெழுத்து பிரதியிலிருந்து அச்சுக்கு கொண்டு வரதா இருந்தால் அமானிதம் வேணும். சரியா? அச்சு பிரதியில் இருந்து மக்தபத்து ஷாமிலாவுக்கு என்ன, அதாவது ஏற்றுறதா இருந்தாலும் அமானிதம் பெறணும். உள்ளே தான் கொண்டு வருவான். அப்போ நீங்கள் 10ல் 100 சாஃப்ட்வேரை காட்டினாலும் அப்படி தான் இருக்கும். நான் சொன்னது சாஃப்ட் காப்பியில் பிள்ளைன்னு சொல்லலை, நான் சொன்னது பிரிண்டில் பிள்ளைன்னு சொன்னேன்.
பிரிண்ட் ஆகிக்கிற புக்கில் பிள்ளைண்டு இந்த புக்லேருந்து நீங்கள் எத்தனை பேர் எடுத்து எழுதினாலும் அந்த புக்கில் உள்ளதான் அவங்க எழுதணும். அவங்க அதெல்லாம் இவங்க சொல்லலாம் திருத்தி ஏற்றிக்கலாம், திருத்தியெல்லாம் ஏற்றலாது, திருத்தி ஏற்றலாம். நீங்கள் வேணும்னா வேர்ட் ஃபைலில் என்ன செய்யலாம், திருத்தலாம். இப்படி போட்டு வேர்ட் ஃபைலில் திருத்தலாம். சாஃப்ட்வேராக கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அப்படி திருத்த மாட்டாங்க, அப்படி திருத்த முடியாது. ஏன்டா அப்படின்னா பிரிண்ட்டுக்கு அதுக்கு மிஸ்டேக். அதனால தான் கீழே போடுவாங்க. நீங்கள் மக்தபு ஷாமிலா பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும், அதில் போடுவாங்க முவாஃபிகுன் லில் மத்பூ, இந்த பிரதி இதில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதாவது மின்னூல் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அச்சு பிரதிக்கு ஒத்தது அப்படின்னு போடுவாங்க. முவாஃபிகுன் லில் மத்பூ, கைரு முவாஃபிகுன் லில் மத்பூன்னா அச்சு பிரதிக்கு ஒத்ததல்ல, டைப் பண்ணி யாரோ என்ன செஞ்சது ஏற்றினது அப்படின்னு போடுவாங்க. அப்போ எனவே நீங்கள் எவ்வளோ சாஃப்ட்வேரை கொண்டு வந்து காட்டினாலும் அது சரி வராது. பிரிண்டில் இப்படி இருந்தால் அப்படி தான் இது ஏறும், அப்படி தான் புக், இதுதான் விதி, அது உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, இப்போ அச்சு பிரதியில் என்ன இருக்குதுன்னா செய்யன்னு தான் இருக்குது. இதில் தஹதீபுல் கமாலில் அச்சு பிரதியில் செய்யன்னு தான் இருக்குது. நான் சொன்னேன் இது பிழை என்று சொல்கிற டைமில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அதை அவர் என்ன செய்யலை, அதை சொல்லலை. நான் பிரதின்னு சொல்கிற டைமில் இதில் தெளிவாக ஆதாரத்தோடு சொன்னேன். இதனுடைய அசல் அறிவிப்பு இது எங்கிருந்து தஹதீபுல் கமால் ஆசிரியர் மிஸ்ஸி எடுத்து எழுதுகிறாரோ அதோட அசல் அறிவிப்புடைய புக்கு பிரிண்ட் ஆகிட்டு. இப்போ நான் இதை சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்லலை. மௌலவி பிஜே இந்த 3வது பாகத்தில் அதுக்கு பதில் சொல்லலை. என்ன இதில் பிழை இடத்துக்கு நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். தஹதீபுல் கமால் ஆசிரியர் 8ஆம் நூற்றாண்டில் மரணிக்கிறார். தஹதீபுல் கமால் என்னன்னா 6 கிரந்தங்கள் இதே. இந்த 6 கிரந்தங்களோட ஆசிரியர்களுடைய அறிவிப்பாளர்கள் புகாரி, முஸ்லிம், திருமி, நசை, இப்னு மாஜா, அபூ தாவூத், இன்னும் அவருடைய வேறு கிரந்தங்கள் இதே. அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களை பற்றி கிட்டத்தட்ட 7000 8000 அறிவிப்பாளர்களை பற்றி வரலாறு. சரியா? 8ஆம் நூற்றாண்டு ஆசிரியருக்கு எப்படி அந்த வரலாறு கிடைக்கும்? வரலாறு கிடைக்காது. அப்போ அவர் என்ன செஞ்சுக்கிறார், இமாம் மிஸ்ஸி என்ன செஞ்சுக்கிறாருன்னா கலெக்ட் பண்ணுறார். ஆரம்பகால ஆசிரியர்களோட நூல்கள் இருக்குது. அந்த நூல்கள் ஹத்தீபல் பக்தாதியோட நூலாக இருக்கலாம், இப்னு அசாக்கிரா இருக்கலாம், சுஆலாத்துகள் ஒவ்வொரு அறிஞர்கள்ட்ட கேட்ட கேள்விகள் இருக்கக்கூடிய நேரடி நூல்கள் இருக்குது. அந்த நூல்களுடைய பிரதிகள் எல்லாத்தையும் வச்சு இந்த 8000 அறிவிப்பாளர்களுடைய வரலாற்றையும் முழு தகவலாக தொகுக்கிறார். முழு தகவலாக தொகுத்து தான் அவர் எழுதுகிறார். அதை 30,000 பாகம் விளங்கிட்டா, 30,000 பாகங்கள் உள்ள பெரிய நூல் தஹதீபுல் கமால். அதை சுருக்கி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தஹதீபு தஹதீப் என்று எழுதுறார். அதையும் சுருக்கி இப்னு ஹஜர் அஸ்கலானி தக்ரீபு தஹதீப் என்று எழுதுறாரு. அதையும் சுருக்கி புதுசாக அதில் உள்ள தவறுகளை திருத்தி தஹரீரு தக்ரீபு தஹதீப் என்று எழுதுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாற்றை கொண்டு இன்று வரைக்கும் சேவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல் தஹதீபுல் கமால். இந்த தஹதீபுல் கமால் பிரிண்ட்டை வந்து பிரிண்ட்டு கொண்டு வந்தவர் வந்து பஷார் அவ்வாத் என்றவர். அவர் ஈராக்கை சேர்ந்தவர். அவர் இன்னும் ஈக்கிறார். அவர் அந்த புத்தகத்திலேயே முன்னுரையில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்கள். சரியா? இந்த புத்தகங்களை நான் இந்த தஹதீபுல் கமாலை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சேன்னா இதனுடைய நுஸ்ஹா, அதை நுசகல் ஹத்தியான்னு சொல்லுவாங்க, அந்த மெனுஸ்கிரிப்டுகளையே கையெழுத்து பிரதிகளை கலெக்ட் பண்ணுறேன். எப்படி கலெக்ட் பண்ணுறது? உஸ்மானிய கலாபத்தில் துருக்கி லைப்ரரிகளில் இருக்கும் வணங்கிட்டா. அதாவது இந்த அது இப்போ ஒரு கோப்ரேலி அதில் இருக்கும் வணங்கிட்டா. அது போல் என்ன ஹமீதியாவில் இருக்கலாம், உதாரணமாக மதீனா பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம், மஸ்ஜித் நபவியில் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுபோல் என்ன இன்னுமுள்ள நிறைய இடங்களில் பிரதிகள் ஃபேமஸான இடங்கள் இருக்குது வணங்கிட்டா. வத்திக்கானில் இருக்குது. வத்திக்கான்லையும் முஸ்லீம்களுடைய நூல்களுடைய பிரதிகள் இருக்குது. ஜெர்மனில் இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லேருந்து பிரதிகளை தஹதீபுல் கமாலோட பிரதிகள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு அட்டவணைகளுக்கான அந்த லைப்ரரிகள் முன்னாள் கலெக்ட் பண்ணி எடுத்த நுஸ்ஹாக்களில் இவருக்கு கிடைக்கிது. ஆசிரியரோட பிரதியும் கிடைக்கிது. எது இமாம் மிஸ்ஸியுடைய பிரதியும் என்ன செய்யுது கிடைக்கிது. இது நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். என்னடா கேட்குறவங்களுக்கு ஒரு தகவலாக கேட்டு சரியா? அப்போ இமாம் மிஸ்ஸியோட பிரதி கிடைக்கும். இமாம் மிஸ்ஸின் ஆசிரியருடைய பிரதியும் கிடைக்குது. ஆசிரியருடைய மாணவரான இப்னுல் முஹந்திஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருடைய எழுத்து அழகாக இருக்கும். அவருடைய பிரதியும் கிடைக்கும். நான் 2 பிரதியும் எடுத்துகிட்டேன், கையெழுத்து பிரதி. சரியா? எல்லாத்தையும் எடுக்கலை, அந்த பாகத்தை மட்டும் எடுத்து அந்த பிரதியும் என்ன செய்யுது கிடைக்குது. இந்த 2 பிரதியும் கிடைச்ச பிறகு நான் தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் எனக்கு விளங்கிச்சு. இதில் இந்த யாய்க்கு தானே கடைசியில் வர இதில் நுக்தா போடுறதுல நிறைய வெட்டிக்கிறாங்க. நுக்தா போடாமல் வத்தா வத்துஐய. சரியா? வத்தா என்னும் வாசிக்கலும் வத்துஐய என்று யாவை போட்டும் என்ன செய்யலும் வாசிக்கலும். நுக்தா போடாமல் விட்டிக்க. முன்னுரையில் சொல்கிறார் வணங்கிட்டா. முன்னுரையில் யார்? பஷார் மௌரூஃப் அவ்வாத். அவர் தான் என்ன பஷார் அவ்வாத் மௌரூஃப் வந்து இந்த தஹ்கீக் பண்ணவர். அவர் சொல்கிறாரு இந்த நுழைத்து வாதிட்டார். நான் சொன்னேன் நுழைத்து வாதிடப்பட்டது அப்படின்னு வத்துஏன்னு. இந்த மாதிரியான அந்த இடத்த சொல்லலை. நுக்தா விடப்பட்ட பிரச்சனைகள் இதில் நிறைய என்ன செஞ்சிருக்குது, இதில் இருந்திருக்குது அப்படின்ற பகுதியை முன்னுரையில் என்ன செய்கிறார் சொல்கிறார். சரி, இதுக்கு அடுத்து தான் நான் என்ன சொன்னேன் பிழை இதில் நிறைய நடக்கிறதுங்க. பிழைக்கு என்ன சொன்னேன்டா சஹீஹ் நுஸ்ஹதக மின் தஹதீபுல் கமால் என்ற ஒரு புக்கு வந்திருக்கு. அதாவது தஹதீபுல் கமாலில் உங்கள் பிரதிகளை சரி செய்து கொள்ளுங்கள். அவ்வளோ எழுத்து பிழை அதில் என்ன செஞ்சு நடந்திருக்குது அப்படி என்னும் சொன்னேன். தஹதீபுல் கமால் வந்து என்ன, அதாவது இந்த மாதிரி சஹீஹ் நுஸ்ஹதக அப்படி என்று சொல்லி ஒரு
அதாவது புத்தகமுண்டே போடுபட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அதில் இது வரலை. ஏண்டா திருத்தம் என்றது அவர் அளவுக்கு கிடைச்சிக்குது. இது யார் எழுதினேன்டா ஈத் ஃபஹமி அப்படி என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. இது அச்சு பிரதியாக இந்த சாஃப்ட்வேர் பிரதியாக இதில் இருக்குது. அப்போ பிரதிகளில் பிழை நடந்துக்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன் உண்டு. சரி, இப்போ இந்த தஹதீபுல் கமால் ஆசிரியர் யார், மிஸ்ஸி. இமாம் மிஸ்ஸி எல்லா புக்லேயும் எடுத்து தான் தொகுத்து என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. அப்போ இமாம் மிஸ்ஸி இதில் இந்த சொல்கிறார் தானே வக்கான சுன்னியன். இது யாருடைய அறிவிப்பு, அபூதாவுது அறிவிப்பு. கால அபூதாவுத் சொன்னார்னு சொல்கிறார். அபூதாவுது புக்கு பிரிண்ட் ஆகிட்டு. நான் என்ன சொன்னேன்னா, அபூதாவுது புத்தகம் இமாம் மிஸ்ஸி எதிலிருந்து எடுத்தாரோ அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டு புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. சரியா, அந்த பிரிண்டில் சுன்னி என்று இருக்குது. அந்த பிரிண்டில் வக்கான சுன்னி என்று தெளிவாக என்ன செய்து இருக்குது. இதை பதில் சொல்லவே இல்லை அதுக்கு. சரியா, அதில் எப்படி வருதுன்னா, கால முஹம்மத். இந்த முஹம்மது என்றது முகமது பின் யஹ்யா என்று சொல்லி மௌலவி பிஜே என்ன செஞ்சார், அதை சொன்னார். நானும் அதை அப்படியே தான் தொடர்ந்து என்ன செஞ்சேன், சொல்லிட்டு போனேன். காரணம் அந்த பிரதியை வச்சு நான் அபூதாவுது ஆசிரியர் இருந்தானே முகமது பின் யஹ்யா நினச்சேன். ஆனால் இதில் பிரிச்சே பதிவு செஞ்சுக்கிறாங்க. முஹம்மத் கானலஹு இப்னுன் சாஹிபு ஹதீஸ். இந்த முகம்மதுக்கு ஒரு பேரர் இருந்தார், ஹதீஸ்களை எழுதக்கூடிய பேரர். எந்த முகமதுக்கு, முகமது பின் ஈசாவுக்கு. சரியா, யுகாலு லஹு மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மது இப்னு ஈசா. அவருக்கு மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மது இப்னு ஈசான்னு சொல்லப்படும். சரியா, கத்தப்து அன்ஹு, அவரிடமிருந்து நான் என்ன செஞ்சேன், எழுதியிருக்கிறேன். கான சுன்னியன், அவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார்னு பிரிண்டில் போட்டிக்கிறாங்கன்னு முந்தின மறுப்பில் சொன்னேன். அதுக்கு நீ சும்மா அவர் கேட்கல, நீ சும்மா வந்து பிரிண்ட் பிள்ளைன்னா இவருக்கு அச்சுப்பிள்ளை நோய் பிடிச்சிக்குது வணங்கிட்டா, இவருக்கு அச்சுப்பிள்ளை நோய் பிடிச்சி, இவருக்கு இந்த ஸ்டைல் இருக்குது, இவருக்கு இந்த ஸ்டைல் இருக்கிறது. மௌலவி பிஜே வந்து சூனியன் சம்பந்தமான ஹதீஸில் சொல்கிறாரு இந்த ஸ்டைல் இருக்குது அப்படின்னு. நான் அந்த ஹதீஸுக்கு முன்னாலேயே மௌலவி பிஜேக்கு என்ன அந்த குறைந்த செலவில் வலிமா பரக்கத் அப்படி என்று சொல்லக்கூடியதில் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதில் இந்த மக்தூத்தில் உள்ள ஒரு பிள்ளையோடு சுட்டி காட்டியிருந்தேன். சரியா, அந்த ஒரு பின் என்றது அண்ணன் வந்திருக்கு மக்தூத்தில், பிரிண்டில் பின் என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது என்று சுட்டி காட்டியிருந்தேன். அதுதான் முக்கியமான இடம், அதை சொல்லலை. சரியா, அதை நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல கான சுன்னியன், அவர் வந்து அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தால் தெளிவாக பிரிண்டில் வந்து அசல் நூலில் வந்து தான் இருக்கேன்னு காட்டி தான் நினைக்கிறேன். அதுக்கு ஏன் பதில் சொல்லலை? அப்போ மிச்சம் தெளிவாக இதில் இருக்குது. இதில் வந்து கான சுன்னியன், சுன்னாவை சேர்ந்தவராகிக்கேன். சரி, அது போதாதே. அப்போ தஹதீபுல் கமாலுக்கு என்ன பதில்னா கேட்டாங்க. அப்போ அதனால் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த அதாவது தஹதீபுல் கமாலுடைய அந்த இதை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டு காட்டுறதில்ல இன்ஷா அல்லாஹ். இதில் அந்த ஸ்க்ரீனில் நம்ம போட்டு காட்டுறோம். தஹதீபுல் கமாலோட பிரதியில் அது எப்படி என்ன செய்து இருக்குது அப்படின்ற பகுதியை இன்ஷா அல்லாஹ் அதுலேருந்து எடுத்து காட்டலாம். தஹதீபுல் கமாலுடைய பகுதி அது வந்து இப்படி தான் கையெழுத்து பிரதியை வாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் ஒதுக்கணும். சரியா, உதாரணத்துக்கு சும்மா ஒரு பக்கம் நான் உங்களுக்கு இங்கிருந்து காட்ட விளக்காது, இருந்தாலும் காட்டுறேன். சரியா, இந்த இப்படி இருக்கும். சரியா, வாசிக்கிறேன்னு சொன்னால் இப்படி இருக்கும். சரியா, கையெழுத்து பிரதி. இப்போ இதை வாசி முடியணும், இதை எடுத்து வாசி முடியும் கையெழுத்து பிரதியை. சரி, இவர் சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக என்ன செஞ்சேன், சரி கையெழுத்து பிரதியை எடுத்து வாசித்து என்ன இது வக்கான சுன்னியன் என்று சொல்கிறது எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்து அதை மார்க் பண்ணி கீழே இருந்து 1 2 3 4 5வது வரியில் என்ன செய்யுது சுன்னியன் தெளிவாக என்ன செய்யுது அதில் இருக்குது. அப்போ சுன்னியன் தான் செய்யன்னு என்ன செஞ்சு இதில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறன்றதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதில் பார்த்துட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது இப்னுல் முஹந்திஸுடைய பிரதி, அவர் பிஸிரிய மாணவருடைய பிரதி. இந்த மஹமூத் இப்னு ஃபுலான் வருது, அந்த இடத்துல குறிப்பு எழுதிக்கிறார் இமாம் மிஸ்ஸி. இமாம் மிஸ்ஸியுடைய குறிப்பு தான் அது. என்ன குறிப்புண்டா, அவருடைய பேர் அபுல் ஹசன், புனை பேர். அவர் அபுல் ஹசன் ஹுவ அபுல் ஹசன் மஹமூத் இப்னு இப்ராஹிம் சாஹிபு தபகாத். இந்த மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முகமது இப்னு ஈசான்னு சொல்கிறவர் யாருண்டா, சாஹிபு தபகாத், தபகாத்தை எழுதின மஹமூது தான் இவர். அவரோட புனை பேர் அபுல் ஹசன், அவரோட தந்தையோட பேர் இப்ராஹிம்னு எழுதுறார். இப்போ என்ன செய்கிறது மிஸ்ஸி மாமா வேலை அப்போ சிம்பிளாக சொல்லிட்டு போடுவார்னு நினைக்கிறேன். மிஸ்ஸிமாவும் ஏமாந்துட்டாருண்டு. சரியா, மிஸ்ஸிமாவும் ஏமாந்துட்டாரு. தெளிவாக அடிக்குறிப்போடு அதில் எழுதுறாரு. சரி, அந்த கையெழுத்து பிரதியில் பார்த்த பிறகு தான் நான் நோட் பண்ணினேன் என்னென்னு சொன்னால், பிரிண்டில் அதை போட்டிக்கிறார் யார், பஷார் அவாத் மாரூஃப் என்ன செஞ்சுக்கிறாரு, அது போட்டிக்கிறார் பிரிண்டில். எப்படி போட்டிக்கிறார்னா, ஜா ஃபி ஹவாஷியன் நுசஹ், ஃபி ஹவாஷின் நுசஹ். இந்த தஹதீபுல் கமாலுடைய எல்லா பிரதிகளிலும் ஹாஷியால் அடிக்குறிப்பில் வந்திருக்கிறது தலீகுன் லில் முஅல்லிஃப், ஆசிரியருடைய ஒரு பிற்குறிப்பு. ஆசிரியர் மிஸ்ஸியுடைய அந்த தஹதீபுல் கமால் பிற்குறிப்பு என்ன, நஸ்ஸுஹா எப்படின்னா ஹுவ அபுல் ஹசன் மஹமூத் இப்னு இப்ராஹிம் சாஹிபு தபகாத். அவர் அபுல் ஹசன் மஹமூத் இப்ராஹிம் சாஹிபு தபகாத். எந்த அறிஞர்களும் இந்த புலானை என்ன செய்யலை, யோசிக்கலை. உங்களுக்கு மௌலவி பிஜி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்.
இல்லை என்று சொன்னால் இது வந்து நம்ம அதாவது ஏதோ ஒரு வகையில் தவறு நடந்துட்டு ஒத்துக்கொள்றதுல என்ன இருக்குது, நம்ம தவறை கொண்டாடவா போகிறோம், கொண்டாடவும் மாட்டேன். யாரா ஒருவர் நம்ம தவறை ஏற்றுக்கணுங்களே, நான் இப்படி ஒரு பிள்ளை என்ன செஞ்சுட்டேன் ஓகேன்னு ஏற்றுக்கிறேன்னா அவரை பாராட்டுறது தான் அந்த சமுதாயம் இருக்கணும். அது யாராவது கொண்டாடுறது அவர் தான் அறிவினர் வணங்கிட்டா. தவறை ஏற்றுக்கொள்வது நல்ல மக்களுடைய பண்புகள் உண்டு. இவ்வளோ தெளிவாக என்ன செய்து வந்திருக்குது. இது மக்தூத்லேருந்து நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த மக்தூத்துடைய பிரதி வேணுமென்றால் நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த 2 பிரதி வேணுமென்றாலும் அந்த பாகத்துடைய முழு பிரதியையும் அவருடைய ஹத்துமோட சேர்த்து அதை ரக்கம் என்ன அந்த அதாவது அந்த என்னது கோப்ராலி அந்த லைப்ரரியுடைய இது என்ன கோப்ராலின்னு சொல்கிறது துருக்கியுடைய லைப்ரரி சரியா. அது வேறு மாதிரி பேர் அதான் அங்கங்கே தான் மக்தூத்துகள் எடுக்கிறது, கையெழுத்து பிரதிகள்லாம் அங்கங்கிருந்து என்ன செய்கிறது எடுக்கிறது. அப்போ அந்த லைப்ரரி உலகத்தில் உள்ள எல்லா நுஸ்காக்களையும் சேர்த்து தான் தஹதீபுல் கமால் அடிச்சிக்குது, தஹதீபுல் கமால் பிரிண்ட் ஆகிக்குது. அப்படி தான். அப்போ அதனால் அந்த அச்சு பிரதியை நான் என்ன செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அதை வைக்கிறேன். வக்கான சுன்னி என்ன இப்போ பல வகையில் ஒன்று தஹதீபுல் கமாலோட மக்தூத்லேயும் அப்படி தான் என்ன செய்யுது இருக்குது சரியான மக்தூத். ரெண்டாவது வந்து ஆஜூரியுடைய என்ன அந்த இமாம் ஆஜூர்னா அபுதாவுத் இமாம் ஆஜூரி தான் கேள்வி கேட்பார் அபுதாவுத். அது பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அதில் தெளிவாக என்ன செய்யுது இது வந்திருக்குது. அதுலேயும் எங்களுக்கு தெளிவாகிட்டு இது முகமது பின் யஹ்யா அதுகுலி அல்ல, முகமது பின் ஈசாவை பற்றி அபுதாவுத் சொல்கிறது. அபுதாவுத் முகமது எழுதிக்கிறார். இப்போ அர்த்தம் என்ன தெரியுமா, கால அபுதாவுத் சொல்கிறார், அதாவது முஹம்மத் கான லஹு இப்னுன் ஹைவ் ஹதீஸ், அவருக்கு ஒரு ஹதீஸ் துறையில் உள்ள மாணவர் இருந்திருக்கிறார். கதப்து அன்ஹு, நான் அவரிடமிருந்து எழுதியிருக்கிறேன். அப்போ யார் எழுதிக்கிறாரு, அபுதாவுத் என்ன செஞ்சுக்கிறாரு, அவரிடமிருந்து எழுதியிருக்கிறார். அப்படின்றது இதில் என்ன செய்யுது மிச்சம் இதில் தெளிவாகுது. சொன்னதாக இருந்தாலும் சரி, அபு அஹமது ஹாக்கிம் சொன்னதாக இருந்தாலும் சரி, இன்னும் ஈசம்னு சாதான் சொன்னதாக இருந்தாலும் சரி, அபுதாவுத் சொன்னதாக சரி, அபுதாவுத் அதை பார்த்தார். அவர் தெரியுமா அதெல்லாம், அவர் அந்த கிதாபில் உள்ளதை பார்த்தேன்னு சொல்கிறாரு. இவங்க சொல்வதெல்லாம் வந்துக்கிட்டு அப்போ அபுதாவுத் என்ன பார்த்தாரா, அவராக இந்த கிதாபில் உள்ள பார்த்தாரு சொல்கிறார் அபுதாவுத் தான். அது அபுதாவுத் தான். எனக்கு ஒரு மயக்கமாக இருந்தது தான் அது சரியா, மயக்கமாக இருந்தது அபுதாவுத் தான் சொல்கிறாரு முகமத் என்னது அதாவது இந்த அவருக்கு கானலஹு இப்னுன் சாஹிபு ஹதீஸ் அப்படின்னு அதான் அந்த இதில் என்ன செய்யுது வரக்கூடியதை பார்க்குறோம். அவரோட கையெழுத்து பிரதி வேணுமென்றால் என்ன செய்கிறோம் அதாவது அனுப்பி வைக்கிறோம். அப்போ இது தெளிவாக இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சது இதில் தெளிவாகுது. உண்டு இவர் வந்து என்ன சுன்னியன், இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு சுன்னியன் தான் ஹதீஸில் இதில் இது வரும் சரியா. இதை விடுங்களே, பல இடங்களில் சுன்னியன் தான் அவர் ஆலுசுனாவை சேர்ந்தவர் தான் வரும். செய்யுல் ஹைஃபுல் வரும், மனநல குறைபாடாண்டு வரும். செய்யன கெட்டவர் தான், ஆனால் இந்த இடத்துல அப்படி வர சான்ஸ் இல்லைன்னு விளங்கணும். இதையும் சேர்த்து பார்த்தா அபுதாவுடைய ஆஜூரியில் பிரிண்ட் ஆகிக்கிற அசல் புத்தகம் தானே தஹதீபுல் கமால் ஆஜூரி அசல் புத்தகம் அது. இப்போ அதை சொல்லிட்டு அந்த மிச்சம் திருப்பி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியவங்க திருப்பி கேட்டால் என்ன அது போதுமான ரைட். அடுத்ததாக இந்த தஹதீபுல் கமாலுடைய பிரதி இருக்கேன்னு நான் சும்மா சொல்லலை, தேவையான ஃப்ரெண்டு இந்த அதை வச்சுக்கிறேன் சரியா. முழு பிரதிகளும் என்ன செய்யுது இருக்குது, சும்மா பிரதிக்குன்னு சொல்லி அந்த பக்கத்தை யாரும் எடுத்துன்னு இல்லை, முழு பிரதியும் என்ன செய்யுது அது இருக்குது. முழு பிரதியும் என் கையில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் என்ன செய்யலாம் அனுப்பலாம். அடுத்ததாக அதாவது இந்த தாரிகுல் மதீனா பிரதி பிரச்சனையில் அடுத்த ஒன்று என்னென்னா என்னது அச்சுப்பிள்ளை நோய் பிடிச்சிக்கன்னு மௌலவி சொன்னார் தானே சரியா. அப்போ இதில் என்னென்னு சொன்னால் அச்சுப்பிள்ளைகள் நிறைய நடக்குது. அதனால தானே சஹீஹ் நுஸ்ஹத்தக மின் தஹதீபுல் கமால்னு போட்டது. சஹீஹ் நுஸ்ஹத்தகண்டே ஒரு அதாவது பல அறிஞர்கள் வந்து பேஜே திறந்து வச்சுருப்பாங்க. இப்போ அடுத்து என்னென்னா தாரிகுல் மதீனாவில் நான் என்ன எடுத்து காட்டினேன், இதில் 2-3 விஷயமே தாரிகுல் மதீனாட சப்ஜெக்டில் முதலாவது என்னென்னா மௌலை பிஜே தாரிகுல் மதீனாவை ஏன் எடுத்தார் என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். தாரிகுல் மதீனாவை மௌலை பிஜே ஏன் எடுத்தார்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தாரிகுல் மதீனாவோட பிரதி விஷயத்துக்கு வரணும் சரியா. தாரிகுல் மதீனாவை ஏன் எடுக்கிறார் மௌலை பிஜேண்டா இதை பாருங்கள், அதுதான் ஆய்வா. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா இது எப்போ எடுக்கிறாரு, 2வது தொடரில், முதலாவது தொடரில், 2வது தொடர் வந்து ரெக்கார்டிங்கை திருப்பி போட்டது, முதலாவது தொடரில் தாரிகுல் மதீனாவை எடுக்கிறாரு. ஏன் எடுக்கிறாருன்னா இந்த ஹத்தனா சப்ஜெக்டுக்கு அவர் வழியாக அவர் மூலம் அவரை தொட்டுமட்டு தானே வருது. தாரிகுல் மதீனால ஒரு இடத்துல ஹத்தனா வருது, ஒரு இடத்துல என்ன செய்து ஹத்தனா வருது. அதுக்கு தான் அவர் என்ன செய்கிறார் அதை எடுக்கிறார். அப்போ எடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இது ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த 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 ஹதீஸ் அல்ல வேறு ஹதீஸ் என்னதுன்னு கேட்டால் அந்த உஸ்மான் என்னது இந்த ஹதீஸ் அல்ல வேறு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு தான் நம்ம ஹத்தனா கேட்குறோம் சரியா. ஹதத்னா காட்டுறது பேர் வேறு ஹதீஸுக்கு. கொலைக்கு பிறகு இந்த ஆட்சி அலி பொறுப்பேற்பார்ல அதை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அது உஸ்துல் காபாவில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இது உஸ்துல் காபாட செய்தி. அதுக்கப்புறம் அடுத்தது வரும்
அதில் என்ன வருதுன்றா ஹதசனா முகமது ஈசபின் அல் காசிபின் சுமைல் குரேஷி ஹதசனா முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபிதேபு. அந்த உஸ்மானுடைய கொலைக்கு பிந்தி நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முகமது ஈசா என்பவர் சொல்லுகிறார், எனக்கு முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபிதேபு அறிவித்தார். ஹத்தசனான்ட்டே வந்துருச்சு, எனக்கு அறிவித்தார்னு வருது. அந்த ஹதீஸுக்கு வரல. ஆனால் அந்த ஹதீஸுக்கு வரல, திருப்பி சொல்கிறாரு வேறொரு அறிவிப்பு. அந்த ஹதீஸுக்கு வரலை, சரியா? ஆனால் ஹத்தசனான்னு வந்துட்டா இல்லையா அப்படின்றார். இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரல, வேறொரு ஹதீஸு தான் வர. இதோட ஒட்டிய ஹதீஸ் என்னது சொல்கிற பாருங்கள், திருப்பியும் நல்ல முறையில் கேட்டுக்கோங்க. இதுக்கு எதிராக மறுபடியும் 3ஆம் பாதத்தில் பேசிக்கிறார், சரியா? அதில் என்ன வருதுன்றா ஹதசனா முகமது ஈசபின் அல் காசிபின் சுமைல் குரேஷி ஹதசனா முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபிதேபு. அந்த உஸ்மானுடைய கொலைக்கு பிந்தி நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முகமது ஈசா என்பவர் சொல்லுகிறார், எனக்கு முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபிதேபு அறிவித்தார். ஹத்தசனான்ட்டே வந்துருச்சு, எனக்கு அறிவித்தார்னு வருது. அந்த ஹதீஸுக்கு வரல. ஆனால் அதனுடைய அது மாதிரியான தொடர்ச்சி செய்தி, அதாவது இறந்தது கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஆட்சியை பற்றி பேசுகிறதும் அதே சனதில் தான் வருகிறது. அதே ஹிஷாம் இப்னு அம்மார் தான் வர்றாரு. அந்த ஹிஷாம் இப்னு அம்மார்லேருந்து முகமது ஈசா வர்றாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹத்தசனா முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபிதேபு எனக்கு அறிவித்தாருங்கிறார். எனக்குன்னு இல்லைன்னு தான் உங்களுக்கு பஞ்சாயத்து. எனக்குன்னு இவருக்கு தேவையில்லை, இவர் தத்லீஸ் பண்ணுற ஆளே கிடையாது. தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு தான் எனக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர் தத்லீஸ் பண்ணாத ஒரு ஆள். தத்லீஸுங்கிறது சொருகப்பட்ட ஒரு விஷயம், திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதில் அவருக்கு நோக்கம் இருந்திருக்கிறது, இந்த ஹதீஸை பலவீனமாக்குவதற்கு. அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு யார் என்று அட்ரஸ் தெரியாத ஒரு ஆளுக்கு என்ன இருக்கிறது, நோக்கம் இவங்க இந்த செலவுகளுக்கெல்லாம் இப்போ இருக்கல. இப்படியாவது முட்டு கொடுத்து சமாளித்து நீங்கள் கொண்ட கொள்கைக்காக வேண்டி அப்படின்னு உங்கள் பார்வை இருக்கல. அந்த பார்வையில் உள்ள ஆளாக இருந்திருக்கிறார். இருந்தனால என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் இதை பலவீனமாக்குற வேலையை செஞ்சுருக்கிறாரு. அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி அவர் சொன்ன வச்சு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலை. அப்போது இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு அறிவிப்பில் வருதுன்றார் ஹத்தசனாட. அது அறிவிப்பு என்னென்ன வாட்சியும் காட்டினேன். என்ன அறிவிப்புண்டா, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான்லாம் கொலை செய்யப்பட்ட டைமில் வீட்டுக்குள்ளே அவர் இந்த சம்பவம் நடந்ததோட வீட்டை கதை பூட்டிட்டார். ஏன்டா இப்போ ஒரு மோசமான நிலைமை, என்கிட்ட தான் பையத்துக்கெல்லாம் வருவாங்கன்றலாம் தெரியும். அப்போது என்ன செய்கிறான், மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் பையத்துக்கு வராங்க, சரியா? மதீனாவில் உள்ளவங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை, இது அஹ்லு பத்ர்வாசிகள் தான் இதை முடிவெடுக்கணுன்றாரு. அப்போது பத்ர்வாசிகள் அனைவரும் வாராங்க, வீட்டுக்கு வராங்க. பத்ர்வாசிகள் வந்த பிறகு பத்ர்வாசிகள் அனைவரும் வந்தார். நான் சொன்னதுக்கு சில சவர் கேட்டிங்கன்னா, அனைவரும் நிறைய பேர் மௌத்தாயிருந்தாங்களேண்டு. அனைவரும் வந்தாங்கன்னு அர்த்தம் என்ன? உள்ளோக்கு வந்தாங்க அர்த்தம், கபர் உள்ளவர்கள் எழுப்பி வந்தாங்கன்னு அர்த்தம் என்ன கேள்வி இது, சரியா? அப்போது அதில் உள்ள அதாவது அனைவரும் வந்தால் அன்றைக்குள்ள அனைவரும் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்தவர்கள் அனைவரும் அன்றைக்கு யாருக்கு வர முடியுமோ அந்த இடத்துல மதீனால யாருக்குன்னா அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. கொஞ்சம் பேர் ஹஜ்ஜி பேத்தினாங்களே, எப்படி வந்தாங்கன்னு ஹஜ்ஜி போனவங்க வரல, அங்கே உள்ளவங்க எல்லாரும் வந்தாங்க. அப்போ இவர் கேட்குற தல்ஹாவும் சுபைரும் எங்கேன்னு கேட்குறான். யார் இவ்வளோ பேர் அலிலாம் பையச்ச தல்ஹா சுபைரும் எங்கே? அப்போ அதுபோல் தல்ஹா சுபைர் என்ன செய்கிறாரு, பையத்து செய்கிறாரு. அதுக்கு பின்னால் இங்கிருந்து நான் பைய செய்ய மாட்டேன், மதீனா பள்ளிக்கு வாங்கன்றார். பள்ளிக்குள்ளே மிம்பரில் ஏறி எல்லாரும் உட்கார வச்சு அலிவுல்லாங்க பையத்து செய்தார்கள் என்ற செய்தி வருது. இது அலிவுல்லா அவங்கள பற்றி நல்ல செய்தி, நல்ல முறையில் வர செய்தி. அதுக்கு ஹத்தசனா வருது. இதை நான் பயான்லேயும் பண்ணிக்கிறேன், நானும் பண்ணிக்கிறேன், அதை எடுத்து போட்டும் காட்டினேன், சரியா? ஆனால் அதுக்கு ஹத்தசனா வந்திருக்கா இல்லையான்னு, இதுக்கு ஹத்தசனா என்ன பிரயோஜனம்? வர வேண்டியதுக்கு ஹத்தசனா என்ன செய்யலை, வரல. ஆனால் இது அவர் தான் எடுத்துக்க. இது கிட்டத்தட்ட மௌலவி பிஜே சொல்கிற ஹதீஸ் ஒரு 6-7 பக்கத்துக்கு போகும். இது ஒரு பக்கத்தில் அரைவாசி தான் வரும். நான் சொல்கிற இந்த செய்தி அரைவாசி தான் வரும். ஆனால் இந்த தாரீகுல் மதீனா என்ற சப்ஜெக்ட் இருக்கு தானே, அதுக்கு நான் பதில் சொல்கிற சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறேன்னா, மௌலவி நீங்கள் தாரீகுல் மதீனாலேருந்து எடுத்து காட்டிக்கிறீங்க, அதுலேயும் ஹத்தசனா வாரதுன்ற ஒரு அறிவிப்பு எடுத்து காட்டிக்கிறீங்க. ஆனால் அது பிழையானது. அந்த இடத்துல ஹத்தசனாடு வர சான்ஸே இல்லை. ஏன்னா முன்னால் ஒரு அறிவிப்பு வருது, இதே மாதிரியான அறிவிப்பு தான் அதுவும், சரியா? அதில் என்ன செய்கிறது, அதாவது அண்ணன் என்ன செஞ்சுக்குது, அதாவது வந்திருக்குது, அதே இஸ்னாது தானே இந்த இஸ்னாதும் அப்படின்ற சொல்லப்போனால் இந்த செய்தி அந்த செய்தியும் கிட்டத்தட்ட சேம். இப்போ மௌலவி பிஜே காட்டின மாதிரியான சப்ஜெக்ட் இல்லை, கிட்டத்தட்ட சேம். இப்போ இவருடைய ஹதீஸ் ஒரு 8 பக்கம் போகுமெண்டா அது ஒரு 6 பக்கமாகவும் போகுது, அல்லது ஒரு 5 பக்கமாக போகுது. நம்மளது அரை பக்கமும் போகலை, சரியா? அது 5 பக்கமாக போகுது. கிட்டத்தட்ட அந்த செய்திகள்லாம் வந்தது தான். ஒரே ஆசிரியர் ஒரே நூலில் சொல்கிறது,
ஒரே ஆசிரியர் ஒரே நூலில் சொல்கிறது கொஞ்சம் முன்னுக்கே பின்னுக்கே. ஒன்றில் அன் வருது, இன்னொன்றில் ஹத்ததனாண்டு வருது. அதுக்கு கீழே இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட், அதுக்கு கீழே ஆசிரியர் ஒரு குறிப்பு எழுதுகிறார். யார்? இப்னு ஷப்பான்றவர் தான் ஆசிரியர் தாரீகுல் மதீனாவுடைய. இவர் 260 வருஷத்தில் மரணிச்சு வர 3ஆம் நூற்றாண்டு ஆசிரியர். அவர் இந்த ஹத்ததனா வரக்கூடிய அந்த தகவல் உள்ள அதுக்கு கீழே எழுதுகிறாரு, இந்த இஸ்னாது இந்த இந்த இதில் வரக்கூடிய இந்த செய்தி ஹாதா என்னது, அதாவது ஹதீதுன் கசீருத் தஹ்லீத், நிறைய குழப்பமுள்ள ஹதீஸ் உண்டு. இது முன்கருள் இஸ்னாத், நிராகரிக்க வேண்டிய ஒரு இஸ்னாத். இது இப்னு அபீ திப் வழியாக யார் அறிவிச்சாருன்னு தெரியவில்லை அப்படி என்று குறிப்பெழுதுகிறார். யார்? ஆசிரியர். அப்போ ஆசிரியர் குறிப்பெழுதினா யார் அறிவிச்சேன்னு தெரியலைன்னு சொல்லி குறிப்பெழுதுறாருண்டா கன்ஃபார்மாக அந்த இடத்துல இப்னு அபீ திப் கீழே விடுபட்டுகிறான்னு அர்த்தம். அந்த விடுபட்டத்தை தான் சொல்கிறாரு. அப்போ எப்படி ஹத்ததனா வரும்? பிரிண்டில் ஹத்ததனான்றிருக்கு. அப்போ தான் நான் சொன்னேன், இது எழுத்து பிரச்சனை தான், இது கையெழுத்து பிரதியில் உள்ள பிரச்சனை தான். ஏன்னா முன்னால் உள்ள இஸ்னாதில் தெளிவாக அண்ணன் வந்திருக்குது. எல்லா அறிஞர்களுமே இதை அண்ணன் தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. தத்லீஸ் பிரச்சனை சொல்கிறாங்க. இது எப்படி தாரீகுல் மதீனாவில் வரும்? இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் சொன்னேன். தாரீகுல் மதீனாவுடைய புக்கு வாசிக்க இயலாத ஒரு புக்கு. அது அவ்வளவுக்கு எழுத்து படுமோசம். ஒரே ஒரு பிரதி தான் இருக்குது. சொல்லுவாங்க ஒரே ஒரு பிரதியை வச்சு ஒரு முடிவு எடுக்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரிண்ட்டை நீங்கள் கையெழுத்து பிரதின்னு நினச்சிக்கோங்க. பிரிண்ட்டு தான் கையெழுத்து பிரதின்னு நினைக்கிறேன். உலகத்திலே ஒரே ஒரு புக் தான் இருக்கேன்னு வைங்க, கையால் எழுதின புக்கு. எப்படி நம்புறது? ஒரே ஒரு ஆசிரியர் தான் எழுதிக்கிறாரு, அது மட்டும்தான் இருக்குது. சில புத்தகங்கள் அப்படி இருக்குது. அது ஓகே, எடுத்துக்கலாம், நம்பவே கூடான்னு அர்த்தம் இல்லை, எடுக்கலாம். ஆனால் அதில் மற்ற புத்தகங்களை விட சந்தேகங்கள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு பிரதியுள்ள நூட்கள்னு கொஞ்சம் இருக்குது, ஆனால் மற்றதை விட கொஞ்சம் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும். அதில் அந்த தகவல் எடுத்துக்கொள்ள, அந்த இஸ்னாது எடுத்துக்கொள்ள, அந்த விஷயங்கள் எடுத்துக்கொள்ள ஓகே. ஆனால் ஏனைய கிரந்தங்கள் எல்லாம் வார இஸ்னாதுகளுக்கு முரணாக வந்திருந்தால் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக. இந்த பிரதி செய்யுல் ஹத், வாசிக்கவே இல்லை. அதை பிரிண்ட் பண்ணின, அதை 3 பேர் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை சரியா, அந்த 3 பேருமே சொல்கிறாங்க சரியா, எவ்வளோ பெரிய கையெழுத்து பிரதி அனுபவம் உள்ளவனும் இந்த பிரதியை எடுத்து வாசிக்க நினச்சா வாசிக்கல மாட்டான் அவர் சொல்கிறார். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அப்போ அவர் தஹ்கீக் பண்ணுறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பார் சரியா. அதனால் பிரிண்டில் நிறைய பிழை வந்தது. ஸோ நான் இதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கின்றதுக்கு 3 காரணம் உண்டு. எல்லா அறிஞர்களுமே இன்றைக்கி அண்ணா வரலைன்றாங்க. அதாவது அந்த ஹத்ததனாண்டு வரலை. ரெண்டாவது, ஆசிரியரே கொஞ்சம் முன்னுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு, இதே போன்ற ஒரு செய்தியா, அதாவது நாங்கள் காட்டின மாதிரி செய்தி இல்லை, இதே மாதிரி செய்தியை கொஞ்சம் சுருக்கமான வடிவத்தில், சேம் தகவல்கள் உள்ள செய்தியை கொஞ்சம் சுருக்கமான வடிவத்தில் முன்னால் அண்ணாவோட தொட்டும் மட்டும் பதிவு செஞ்சுக்கார். 2, மூணாவது, எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கீழே குறிப்பெழுதுகிறாரு, இப்னு அபீ திப் வழியாக அறிவித்தவர் யாருன்னு என்ன செய்யலை தெரியலைன்னு குறிப்பெழுதுகிறாரு. இந்த இஸ்னாது நிராகரிக்கத்தக்க இஸ்னாதுன்னு குறிப்பெழுதுகிற மௌலவி பிஜே கன்ஃபியூஸ் ஆகிறார். இது ஆசிரியர் போட்ட குறிப்பு மாதிரி நான் நினைக்கல, விளங்கலை. ஆசிரியர் போட்டிருக்க சான்ஸே இல்லை சரியா, ஆசிரியர் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இது யாரோ இந்த விளக்கம் எழுதுகிற யாரோ என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த குறிப்பு போட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறார். 3, 4வது நான் சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, கையெழுத்து பிரதி படுமோசம்னு சொல்லி படிச்சுக்கிறோம் சரியா. அப்போ அதுலேருந்து எழுதிய டைமில் இந்த பிரச்சனைகள் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினச்சி தான் அப்படி சொன்னது. இருந்தாலும் இந்த பிரதி சப்ஜெக்ட் சொன்னதுனால பிரதி எடுத்துட்டேன் சரியா. பிரதி எடுத்து டவுன்லோட் பண்ணினா வாசிக்கவே இல்லாது. ஆனால் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு இதுதான் இடம் அப்படின்ட்டு புக்ஸ் பண்ணிட்டாச்சு. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்டை பதிவு செய்கிற டைமில் அதை போடுறேன். இதை கொஞ்சம் வாசிக்கலுமா இருந்துச்சு. எது? ஹாதா ஹதீதுன் கசீருத் தஹ்லீத், இது நிறைய குழப்பமுள்ள செய்தி, முன்கருள் இஸ்னாத்ன்றது வாசிக்கலுமா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அண்ணா ஹத்ததனாவா அதான் இதாண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலவே இல்லாத அளவில் என்ன செய்து இருக்குது சரியா. அந்த பிரதியை நம்ம இன்ஷா அல்லாஹ், அந்த பிரதி வேணுமென்றாலும் அவருக்கு அனுப்பி வைக்கலாம், இதையும் நம்ம என்ன செய்யலாம், அனுப்பி வைக்கலாம். அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த பிரதியை நீங்கள் சும்மா ஒரு எழுத்து கூட இதில் என்னைக்கு நீங்கள் பார்த்துக்கல மாட்டீங்க. இப்போ சும்மா தார நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு எழுத்து உங்களுக்கு அப்படியே சுற்றி அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு அரபு எழுத்துன்னு விளங்குதான் பாருங்கள், ஒரு வாவு நூன் காஃபு சரியா, விளங்காமலாம் இல்லை. முதலாவது இல்லை அரபு தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க தானே, பாருங்கள், முதலாவது ஸ்டெப்லையே அதை பார்த்துக்கல இயலாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரிண்ட் பண்ண வேண்டிய விஷயம் சரி. அவர் அதை துணைகளை எப்படி எடுத்திருக்கிறார், மற்ற இந்த பிரதி முழு பிரதி இல்லை, நீங்கள் அந்த புக்கு பிரிண்ட் பண்ணப்பட்ட புக் இருக்கு தானே, அதை எடுத்து பார்த்தாலும் விளங்கு. இம்ரானேன்னு முடியும், சும்மா இம்ரான் வழியாக புக் முடிஞ்சிடும். முழுசாக இல்லை அந்த புக், நாக்கைஸ், அந்த புத்தகம் முழுசாக குறைபாடு உள்ள புத்தகம், அவ்வளோதான் அந்த புக்கில் கிடைச்சா கொஞ்சம் பிரதி. அந்த பிரிண்ட் பண்ணப்பட்ட புக்கே சும்மா முடியும், அவர் வழியாக டாட் போட்டு முடிஞ்சிடும் சரியா.
அப்போ அதுதான் அந்த புக்குடைய ஒரு சிச்சுவேஷன், அவ்வளோதான் கிடைச்சிருக்கின்றது. அப்போ அது வாசிச்சுக்கலவே இயலாத பிரதி என்றதுனால பிழைகள் நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? அப்போ பிழைகள் நடந்திருந்தால் நீங்கள் எடுத்து காட்டுங்கன்னு சொல்லலாம். அது சான்ஸை அதுக்கு ஒரு இன்னும் சொல்லிட்டாரு, நான் எடுத்து காட்டிடுவேன்னு நினச்சாரோ என்னமோ தெரியாது, காட்டினாலும் ஒத்துக்கொள்ள முடியாதுன்ட்டார். உங்களை பிச்சை சொல்கிறாரு. சரியா? காட்டினாலும் ஒத்துக்கொள்ள முடியாது. சரியா? அது எப்படி ஒத்துக்கொள்கிறது? அதான் ஹத்ததனான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன அப்படி என்னமோ மௌலவி பிஜன் சொல்கிறார். இருந்தாலும் நம்ம காட்ட வேண்டியது என்ன செய்யணும்? இந்த இடத்துல நம்ம காட்டி தானே ஆகணும். அதனால் எங்களோட கடமை இப்படி ஒன்று இருக்குது, இந்த பிரதியில் உள்ள பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம என்ன செய்யணும்? அந்த மக்களுக்கு நம்ம பதிவு செஞ்சிடறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதியை என்ன செஞ்சிடறோம்? நம்ம காட்டிடுறோம். அப்போது அதில் ஆசிரியர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ நான் அந்த இடம் வந்து இந்த இது வஹாதா ஹதீ எனக்கு இந்த பிரிண்டில் ஈக்கிறதால அந்த இடத்துல பார்த்துக்கிட்டேன். வஹாதா ஹதீதுன் கசீரு தஹ்லீத். அது தஹ்லீத்தெல்லாம் ஒரு அடையாளமே விளங்குதில்லை. தஹ்லீத் முன்கருல் இஸ்னாத் வலா யுரஃபு சாஹிபுஹூ இதில் இல்லை. சரியா? சாஹிபுல்லதின்னு தான் இருக்குது. ஆனால் பிரிண்டில் சாஹிபுஹூன்னு என்ன செய்யுது இருக்குது. இப்படி தான் அந்த எழுத்து பிரதிகள் அபிதிபண்டெல்லாம் நீங்கள் முடிவெடுக்கவே இல்லாது. இவங்க பிரிண்ட் பண்ணவங்களும் வேறு பிரிண்ட் பண்ண இந்த அறிவிப்புகள் வேறு புக்குகளில் வந்திருக்குது. இந்த ஆசிரியர் வழியாக எடுத்து எழுதிப்பாங்களே, புகாரி மாமா எடுத்து எழுதிக்கிறார் உமர் இப்னு ஷப்பா வழியா, இந்த தாரிகுல் மதீனா வழியா. அதுபோல் யார் தபரி எடுத்து எழுதிக்கிறார் உமர் இப்னு ஷப்பா வழியா. இப்படி பல அறிஞர்கள் எடுத்து எழுதிக்கிறாங்க. அந்த புத்தகங்கள் பிரிண்ட் லிக்குமா, அதை துணையாக வச்சு இந்த இடத்த என்ன செய்வாங்க? நிரப்புவாங்க. ஸோ இதுதான் நாங்கள் நீங்கள் நடந்திருக்குது. எனவே நீங்கள் சொல்லிங்க இந்த எனக்கு மெயின் சப்ஜெக்ட் இதுக்கு எடுத்ததுக்குன்னா, இந்த இஸ்னாத் நிராகரிக்கத்தக்க இஸ்னாத் வந்து ஆசிரியருடைய குறிப்பு அல்ல, வேறாட்ட குறிப்புன்னு சொன்னால் அப்படி இல்லை. ஆசிரியர் குறிப்பு தான் அது. அது இந்த புக்குடைய இந்த நடுப்பகுதியில் என்ன செய்யுது வருது, ஆசிரியருடைய குறிப்பு தான். ஹவாஷியனா இந்த ஓரங்கள் எழுதுவாங்க. ஹாஷியனா ஓரம் விளங்கிட்டா. இது நடுவில் உள்ளது. எந்த விதமான அதாவது வித்தியாசப்படுத்தி வேறு யாரோட குறிப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வேறு யாரோட குறிப்பாகவே இருந்தாலும் வேறு யாரோட குறிப்புன்னு என்ன பிரிக்கிறதுக்கு இதில் எதுவுமே என்ன இல்லை. இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. அப்போ அதனால் ஆசிரியர் குறிப்புன்னு தான் அசலில் எடுக்கணும். இல்லை ஏன்னா இந்த புக்கில் நம்ம ஏத்திமாத் பண்ணலாம், தகவலுக்காக மட்டும் என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்குது. அதனால் இந்த பகுதியும் என்ன ஒரு தவறான ஒரு வாதம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த சுஆலாத்துல் ஆஜுர்ரி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன புக்குடைய இதோட சேர்த்து இன்ஷா அல்லாஹ் அந்த பிடிஎஃபோட சேர்த்து அந்த பகுதி என்ன செய்வோம் நம்ம இதில் இன்ஷா அல்லாஹ் அதை பதிவு செய்வோம். இதுதான் என்ன அந்த அதாவது இப்போ தாரிகுல் மதீனா முழு புக்கும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டேன். இந்த இது சரியா? என்ன சும்மா அந்த புக்கு இல்லாமலாம் இல்லை. தாரிகுல் மதீனா இது எல்லாருக்குமே இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை தேடி அந்த இடத்த அடைகிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. சரியான பிரதி அடையணும். சரியா? எந்த லைப்ரரியுடைய பிரதி என்று தெரியணும். ஏன்னா அட்டையில் பிரதிகள் எல்லாம் இருக்கும். இது வந்து யார் தஸ்வீர் பண்ணினேன், அதை என்னது அதை ஃபோட்டோ பிடிச்சி எடுத்தது அப்படின்ட்டு தெரியணும். இதை உறுதிப்படுத்தணும். நினைக்கிட்டு அதை வாசிக்கணும். அதை வந்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த வாசித்து அந்த பக்கம் வரும் வரைக்கும் ஒரு நாள் பேத்துரும். சரியா? இப்படியான முயற்சிகளுக்கு மத்தியில் தான் கையெழுத்து பிரதிகள்லாம் வந்துட்டுக்கு. இப்போ புதுசாக என்ன செய்கிறாங்கடா மக்தப் அதை பர்னாபு ஜாமில் கலீமில் என்ன செய்கிறாங்கடா கையெழுத்து பிரதிக்குதா பிரிண்ட் பண்ணுறது இல்லை, அந்தந்த இடத்துலேருந்து அடித்து ஏற்றி விட்றது. இதில் பர்னாம ஜாமில் கலீமில் ஏற்றி விடுறது. பேட்டுட்டு இது மக்தூத் இந்த இடத்துலேக்கு இந்த லைப்ரரியில் இருக்குது, இத்தனை பக்கம் இருக்குது, இது இவ்வளோ இருக்குது, இன்னும் ஆசிரியர் டைப் பண்ணி போட்டோ ஒரு ரெண்டு போட்டுறது. ஆனால் பிரிண்டில் புக் இல்லை. பிரிண்டில் என்ன புக் இல்லை. புக் எங்கேயே சாஃப்ட் காப்பியாக இது நிறைய பேர் தெரியாது. இப்போ நான் முகமது பின் யஹ்யா துஹ்லியோட ஒரு அறிவிப்பு எடுத்து காட்டினேன். லா யுஹிப்புக்க இல்லா முஃமின், மூமினை தவிர உங்களை வேறு யாரும் விரும்ப மாட்டான்னு முகமது பின் யஹ்யா துஹ்லியும் அறிவிச்சிக்கிறேன்றது மக்தூத் கையெழுத்து பிரதி. அதோட போட்டேன். அது வந்து பிரிண்டில் இல்லை. அந்த கையெழுத்து பேரை டைப் பண்ணி ஒரு 300-400 என்ன செஞ்சுக்கிறேன் எடுத்து போட்டிக்கிறான். இது ஒரு நல்ல ஒரு பகுதி. மிச்சம் காலமாக நான் நினச்சிட்டு இருக்கிறது சஹீல் புகாரியுடைய சஹீல் புகார் சப்ஜெக்ட் வரும். சஹீல் புகாரியுடைய அந்த இமாம் புகாரியுடைய காலத்துக்கு இந்த வரைக்கும் பிரதிகளுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, சரியா? பிரிண்ட் உலகத்துக்கு வரும் வரைக்கும் அவருடைய பயணம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரின்றதை பேசணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது இன்ஷா அல்லாஹ். எனவே இதுதான் சுருக்கம். எனவே நான் எல்லாத்தையும் சுன்னி என்ற சப்ஜெக்டை நிரூபிச்சிட்டேன். ஹாதா என்னது ஹதீஸுன் கசீரு தஹ்லீத் முன்கருல் இஸ்னாத். இந்த ஹதீஸ் நிராகரிக்கத்தக்க ஹதீஸ். இது வந்து அது யார் அறிவிக்கிறது தெரியாதுன்றது இப்னு ஷப்பா சொன்ன அந்த பிரதியை எடுத்து செஞ்சுட்டேன், காட்டினேன். தஹதீபுல் கமாலுடைய மூல பிரதியிலிருந்து எடுத்து காட்டி தஹதீபுல் கமால் ஆசிரியர் எங்கேருந்து எடுத்து எழுதினாலும் அந்த நூல்லேருந்து உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் நான் எடுத்து தகவல் என்ன செஞ்சுட்டேன் பதிவு செஞ்சுட்டு. இதுதான் நம்ம சுருக்கமாக சொல்ல முடிஞ்ச விஷயம். அதே நேரம் இந்த பிரதிகளுடைய குழப்பங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் என்றது எனக்கு மட்டும் வந்த சோதனை இல்லை, மௌலவி பிஜிக்கு இந்த சோதனை ஒன்று வந்துச்சு. அதை கேளுங்க. சரி, அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸ் என்னமோ சப்ஜெக்ட் பேசுகிற சந்தர்ப்பத்தில் மக்கா வெற்றி என்ற அந்த வார்த்தை சம்பந்தமான அப்படி தான் எனக்கு ஒரு ஞாபகம், அது சம்பந்தமான சப்ஜெக்டை அப்பாஸ் அலி மௌலவி எடுத்து சொல்கிறார். என்ன தார குத்தினியில் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க தார குத்தினியில் வருதுன்னு, தார குத்தினியில் என்ன அது இல்லை, சரியா? அப்படி என்று சொல்லி சொல்கிறார். பிரிண்ட் பண்ண தார குத்தினியில் உண்மையில் இல்லை, பிரிண்ட் பண்ண தார குத்தினியில் இல்லை. அதுக்கு மௌலவி பிஜே பதில் சொல்கிறார். சரியா? அதாவது அந்த பதில் நியாயமானது.
அந்த பதில் நியாயமானது. ஆனால் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அது வைக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. அதை நான் கொஞ்சம் என்ன டீப்பாக போகணும். அந்த நேரத்தில் பார்த்த மறுப்பு எனக்கு இப்போ சரியான ஞாபகம் இல்லை. அதாவது அந்த நேரத்தில் பார்த்த மறுப்பு டைமில் இது என்ன சப்ஜெக்ட்டுக்குன்னா மறுபடியும் திருப்பி நான் அந்த முழு இதையும் பார்க்கணும். ஏன்னா ஆனால் அது பிரதிகளோடு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் மௌலவி பிஜியோட விளக்கத்தை பாருங்கள். சரியா? அது பிரதி என்பது ஒரு நோய் அல்ல. பிரதியில் பிரச்சனை வர ஒரு நோய் அல்லன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அதை விட அடிப்படையான விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த தாரகுத்தினி கித்தாபுன்னு இருக்குல்ல, எந்த கித்தாப் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த கித்தாபுகளை எல்லாம் அந்த நூலாசிரியர்கள் வந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்சிட்டு அதை வெளியிட்டு அப்படி மக்களுக்கு போணுச்சா எந்த கித்தாபாவது இல்லை. எந்த ஒரு கித்தாபாக இருந்தாலும் தாரகுத்தினியாக இருக்கட்டும், புகாரியாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் 7-8 வகையான எடிஷன்கள் இருக்கும். அதாவது தாரகுத்தினின்னு ஒருத்தர் அறிஞர் ஹதீஸ் தொகுப்பார். தொகுக்கும் பொழுது அவருடைய மாணவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாணவர்களை எழுதிக்கிற சொல்லுவார். தாரகுத்தினி மட்டுமல்ல, எல்லாருமே இப்படி தான் எழுதிக்கிற மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க எழுதிக்கிடுவாங்க. அல்லது அவருடைய ஏட்டை பார்த்து என்ன செய்வாங்க, காப்பி எடுத்துக்கிடுவாங்க. அப்போ திருப்பி எழுதி கொள்வாங்க. அப்படி எழுதி கொள்ளும்போது 10 மாணவர் எழுதுனாங்கன்னு வைங்க, அந்த 10 மாணவர்கிட்டையும் 10 தாரகுத்தினி இருக்கும். 10ம் ஒரே மாதிரியாக இருக்குமானா இருக்காது. ஏன் இருக்காது? இவர் சொல்லும் பொழுது ஒரு சிலர் ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. இவர் சொன்னதுக்கு மாத்தமாக வந்து வேற ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. இயற்கையாக மனுஷனுக்கு ஏற்கக்கூடிய எழுத்து பிழைக்கு இல்லாமலே சில விஷயங்கள் ஏற்பட்டு போயிருக்கும். அப்போ தாரகுத்தினி அடிஷன் என்று சொல்லி ஒரு மாணவர் என்ன செய்வார், தாரகுத்தினியை கேட்டால் இதான் தாரகுத்தினிம்பார். இன்னொரு மாணவர் இன்னொரு தாரகுத்தினிம்பார். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5, 10, 20 வித்தியாசங்கள் ரெண்டுக்கு மத்தியில் இருக்கும். இவர் சில விட்டுருப்பார், அவர் சில செஞ்சிருப்பார். இப்படியான ஒரு காலத்தில் தான் அந்த இப்னு ஹஜர் காலமெல்லாம் அப்படியான ஒரு காலம். அப்போ இந்த புகாரி எடுத்துக்கிட்டால் கூட ஒரு எடிஷனாக இருக்கிறது இல்லை. புகாரிக்கு பல எடிஷன்களுடைய மாணவருடைய மாணவர்கள் பிரதி எடுத்து அதுதான் புகாரி என்று இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குன்னா இல்லை. சிலதில் வந்து சிலது கூட குறைய நம்பரில் வித்தியாசம் போக்குவரத்துலாம் இருக்கிறது. எடிஷன் புகாரியில் வந்து இருக்கிறது. நம்ம ஃபத்துஹுல் பாரியுடைய எடிஷனை தான் புகாரின்னு வைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு எடிஷன் மாத்திரம் இல்லை. அப்போ பல எடிஷன் இருக்குது. அப்போ அந்த எடிஷன்களில் இருக்கும் பொழுது அவங்க வந்து தாரகுத்தினின்னு சொன்னோம். நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு நிறுவனம் ஷாமிலாங்கிற நிறுவனத்தில் அவன் ஒரு இதை தேர்ந்தெடுத்து தாரகுத்தினி வெளியிட்டிருக்கிறானே, அதான் தாரகுத்தினி நினச்சிக்கிட்டு அது இப்படி பொய் சொல்லிட்டாருங்கிறோம். அப்படி கிடையாது. இந்த ஷாமிலாவெலாம் இல்லாத ஒரு காலத்தில், அச்சிட்டு வெளியிடப்படாத காலத்தில் இப்னு ஹஜர்கிட்ட ஒரு தாரகுத்தினி இருக்க போய் தானே பார்த்து சொல்கிறாரு. ஒவ்வொரு அறிஞர்களும் என்ன செய்வாங்க, அந்த காப்பியை வச்சுருப்பாங்க. இவர் எல்லா நூல்களையும் என்ன செய்வார்னா நகல் எடுத்து வைத்திருப்பார். இப்னு ஹஜர் அவர் இழுத்து வைத்த தாரகுத்தினியில் இருக்க போய் தான் இந்த மாதிரி இருக்குங்கிறார். அது வேற ஒரு எடிஷனில் வந்து அந்த வார்த்தை இல்லாத எடிஷன் வந்து அச்சிடப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய சம்பவங்கள் இதுக்கு சான்றுகளாக சொல்ல முடியும். அப்போ இப்னு ஹஜருடைய இந்த விஷயம், இந்த சம்பவத்துக்கே விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தாரகுத்தினியில் இருப்பதாக இப்னு ஹஜர் பொய் சொல்கிறான்னு சொல்லலை, அதை கடந்து தான் போகிறாங்க. அப்போ தாரகுத்தினி எப்படி இதை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு கேட்டால், ஒரு நூலில் அச்சிடப்படாத ஒரு காலத்தில் ஒரு நூலில் இருப்பதாக ஒருத்தர் சொன்னார்னு சொன்னால் அந்த பிரதி அவற்றை இருந்திருக்கிறது, அந்த பிரதியில் அது இருக்கிறது, அப்படி தான் புரிஞ்சுக்கிடுவாங்களே தவிர, அப்படி புரியாவிட்டால் நீங்கள் என்ன மாதிரி முடிவு செய்ய வேண்டி வரேன், தாரகுத்தினியில் இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி இப்னு ஹஜர் வேணும்னு பொய் சொல்லிட்டாருன்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லலைன்னா அவர் எப்படி ஏன் சொன்னார், அவர் பொய் சொல்லிட்டாருங்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு பேசிக் விளங்கலை. இந்த தாரகுத்தினின்னு என்ன சரி அடித்து பார்க்குறது புகாரின்னு சொன்னோடனே அதில் பல எடிஷன்களில் இருக்கிறதுங்கிறத அந்த புள்ளி வச்ச புள்ளி இல்லாத ஆள்லாம் இருந்துச்சு, அது ஒரு சர்ச்சை வந்துச்சு. அப்போ கூட நான் விளக்கியிருக்கிறேன் இந்த டாப்பிக்கில். ஒரு சில எடிஷனில் வந்து அந்த தால் போட்டு எழுதியிருக்கிறாங்க, ஒரு சில எடிஷனில் அதே தால் போட்டு வந்திருக்கிறது. அது எடிஷன்கள் எடிஷன் வித்தியாசம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாணவர்களுடைய பிரதிகள், அதெல்லாம் மூலப்பிரதிகளில் வந்து புகாரி என்று பல மியூசியத்தில் பல பிரதிகளை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஒரு இதில் வந்து உதாரணம் அப்துல் காதர்ங்கிற மாணவர் எழுதின பிரதி ஒரு மியூசியத்தில் இருக்கும். இன்னொரு மியூசியத்தில் இப்ராஹிம்ங்கிற மாணவர் எழுதின பிரதி இருக்கும். அந்த புகாரி இந்த புகாரின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மத்தியில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க சொல்ல எழுதுறது தானே, சொல்ல எழுதினாலும் சரி, அல்லது அவருடைய பிரதியை வாங்கி அப்படியே நோட் எடுத்து பார்த்து எழுதினாலும் சரி, பார்த்து எழுதும் பொழுது ஒரு வரையை தாண்டி போய்ட்டு ஹதீஸ் விட்டு போயிடும். அது ஒரு ஹதீஸை விட்டுட்டு கொடுத்து எழுதிடுவார். அப்படியெல்லாம் நடந்துடும். அதனால் தாரகுத்தினியின் மீது நம்ம இட்டுக்கட்டவெல்லாம் இல்லை. தாரகுத்தினி இருப்பதாக இப்னு ஹஜர் தான் சொல்கிறாரு. இப்னு ஹஜர் இட்டுக்கட்டியாக சொல்லுவார், சொல்ல மாட்டார். அந்த காலத்தில் இப்படி சொல்வார்கள்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த பிரதி வைத்திருப்பார்கள். இந்த அறிஞர் இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் தாரகுத்தினி புகாரி முஸ்லீம்னு சொல்லுவார்கள்னு சொன்னால் அந்த முஸ்லீம் அவங்கள்ட்ட இருக்கும்.
முஸ்லீமில் உள்ளதை பார்த்து முஸ்லீமில் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட உள்ளதும் ஒரு மாணவர் வழியாக எழுதப்பட்டது தான். அப்போ தாரகுத்னி சொன்ன அந்த ஃபத்தகில் நடந்ததுங்கிற வார்த்தையை விட்டுட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார், அது அச்சாகி வந்திருக்கிறது. அப்போ அச்சிடப்படாத பிரதிகள் வந்து எவ்வளோ பேர்கிட்ட இருந்திருக்கும். அப்போ இப்னு ஹஜர் விஷயமாக நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு கேட்டால், அதாவது சொல்ல வந்தேன் என்னடா, மௌலை சொன்ன அந்த தாரகுத்னியில் வார வார்த்தை பிரிண்ட் பண்ண தாரகுத்னியில் என்ன இல்லை, இப்னு ஹஜர் தாரகுத்னியில் அது இருந்திருக்கு. அது நுஸ்காக்களில் உள்ள வித்தியாசங்கள் வரும், பிரிண்டிங்களில் இப்படி என்ன செய்யும் சப்ஜெக்ட் வரும், பிழையாக என்ன செய்யப்படும் எழுதப்படும், அது பிரிண்ட் ஆகும். அதெல்லாம் என்னது இப்போ சொல்கிறாரு என்ன நுக்தா வச்ச தால் நுக்தா வைக்காத தால் அப்படின்னு சொல்லி தாலை பற்றி ஒரு பிரிண்ட் பிரச்சனை வந்துச்சு, கூட குறைய உள்ள இதெல்லாம் அச்சுலகமும் இது அது நோயண்டா சொல்கிறது விளங்கிட்டா. அது உள்ள ஒரு அம்சம் அப்படியா சொல்ல அதை சொல்கிறாரு சொல்லிட்டு. ஆனால் அந்த எடுத்ததுக்கெல்லாம் நம்ம என்ன அச்சு குழப்பம்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படி இல்லை, ஒரு ப்ரூஃபோடு புக் பிரிண்ட் வந்தால் பிரிண்ட் அசல் தான், அதான் நம்ம அசலாக வச்சுக்கொள்ளணும். ஆனால் இதில் பிழை நிகழ்ந்து இருக்கிறது என்று புரிகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன் நான் விளங்கப்படுத்தி காட்டினா அச்சு பிரதியை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டு காட்டி விட்டேன். இதுதான் இந்த இடத்துல என்ன சுருக்கம். இது அதாவது அவருக்கும் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் என்ன செஞ்சு ஏற்பட்ட டைமில் நிரூபிச்சிக்கலையில் அவருக்கு இப்போ மௌலவி பிஜேக்கு நிரூபிச்சிக்கலையில் காரணம் என்ன, பிரிண்ட் பண்ண தாரகுத்னியில் இல்லை, சரியா, பிரிண்ட் பண்ண தாரகுத்னியில் இல்லை. அப்போ இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய காலத்தில் இந்த தாரகுத்னியில் அந்த ஒரு வார்த்தை ஃபத்தகன்ற வார்த்தை கூடுதலாக இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருந்தால் நான் தெரியும், எனக்கு சுனன் தாரகுத்னியுடைய பிரதிகள் எத்தனைக்குன்னு தெரியாது. முயற்சி எடுத்தால் சில வேலை இப்னு ஹஜர் அஸ்கலானை பயன்படுத்தின ஆனால் உண்மையில் அது தேவையில்லை. இப்னு ஹஜர் அஸ்கலானி தான் தாரகுத்னின்னு சொல்லிட்டார் தானே. அப்போ அன்றைக்கு இருந்த பிரதியில் அந்த தாரகுத்னியில் அதை என்ன செஞ்சுக்குது இருந்திருக்குது அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னும் சில விஷயங்களும் அதில் உண்டு தான். ஃபத்துல் பாரியில் எழுத்து பிள்ளையாக கூட என்ன செஞ்சிடலும் அது வந்து எழுந்தான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இனி இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ அடுத்தது இன்னொரு இடத்துல மௌலவி பிஜே அவர்கள் இந்த பிரதியை பற்றி பேசுகிறாரு. அது 4வது மறுப்பில் என்ன செய்யும் அது வரும். அது என்னென்னா புகாரியோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இடத்துல நம்ம பார்க்குறோம். இதோட அந்த பிரதிகள் தொடர்பான அந்த பகுதி என்ன செய்யுது முடிகிறது. நான் இதுக்கு எல்லாவற்றுக்கும் என்ன செஞ்சுட்டு நான் அதாவது பதில் சொல்லிட்டேன். சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இவரை அதாவது யாருமே விமர்சிக்கவில்லை. மஹ்மூத் என்ற பேரனை யாருமே விமர்சிக்கவில்லை. வக்கான சுன்னியன், அவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு பாராட்டு என்ன செஞ்சது கூடியிருக்குது. சரியா, மௌலவி பிஜே கேட்டார், இதை ஏன் நீங்கள் சொல்லவில்லை, வெளியீடான ஆதாரமே தான் நீங்கள் சொல்லிக்கலாமேன்னு சொல்லி. இல்லை, இதில் வந்து முக்கியமான பகுதி ஒன்று இருக்கிறது என்று தெரிஞ்சு தான் நான் என்ன செஞ்சேன் இதில் பேசாமல் போனேன். என்றால் நீங்கள் வந்து எல்லா பலகீனத்தையும் பயன்படுத்துறீங்க. நான் கண்டுகொண்டது அதுதான். இந்த இடத்துல நீங்கள் சாலி ஜசராவது சூத்திரதாரின்னு சொன்னீங்க, இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. மஹ்மூது அந்த ஒரு இப்னு ஃபுலான் அப்படின்னு வந்ததை வந்து ஒரு பெரிய பலகீனமாக காட்டுறீங்க. அப்போ நீங்கள் வந்து செய்யனை பயன்படுத்தாமல் ஆயிப்பீங்க, நீங்கள் செய்யனை பயன்படுத்தி தான் ஆகுவீங்க. சரியா, முகமது பின் யஹ்யா துஹுலி என்று சொல்லி நம்ம என்னது அதாவது மறுவிப்பு அந்த இந்த அந்த மயக்கத்தோடு போகிற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. சரியா, அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால இதை வந்து நான் அதை சரி இது வந்து நம்ம நிறுத்தி வைப்போம், அந்த சுன்னியன் அப்படின்றத பிரதிகள் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். அப்படி என்று ஒரு நிற்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை செய்யணும்னு செஞ்சிட்டீங்க, அதை வந்து வாச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக இதை நீங்கள் மறுக்கவே இயலாது. இதை வந்து நீங்கள் எந்த இதை காரணம் நீங்கள் எவ்வளோ காரணம் சொல்லி மறுத்தாலும் அது உங்களை பலகீனப்படுத்தும். சரியா, மறுப்பு சொல்லும் அது உங்களை பலகீனப்படுத்தும் என்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் நீங்கள் இதை பாருங்கள், இதை யோசிக்கங்க, இது பலகீனமான செய்தி அப்படின்றத. அப்போ எனவே மஹ்மூத் என்றவர் பாராட்டுக்குரியவர் என்றது தான் முழுமையாக. இது அவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்ததுனால இந்த ஹதீஸை மறுக்கிறவராக இருந்தாங்க. சரியா, அஹ்லு சுன்னா சேர்ந்த ஒரு நாள் இந்த ஹதீஸை என்ன செய்யலாம் ஆதரிக்க சான்ஸே இல்லை. ரிவாயத்தாக பதிவு செய்யலுமே தவிர என்ன அதை ஒரு நம்பிக்கையாக என்ன செய்யலாது எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி என்னென்னா, அதாவது அறிஞர்கள் எல்லா அறிஞர்களும் வந்து அப்போது அவர் கேட்காம தான் அறிவிச்சிக்கிறாரு, நேரடியாக கேட்காம தான் அறிவிச்சிக்கிறாருன்னு இன்னும் ப்ரூஃப் ஆகிட்டு. சரியா, வேறு எந்த சப்ஜெக்ட்டும் அதில் என்ன இல்லை, இது பலகீனமான செய்தான், வைஃபான செய்தான். சொல்லப்போனால் இஸ்மாயில் பின் யஹ்யா பின் உபைதுல்லா என்ற ஒருவர் இட்டுக்கட்டிய ஒரு செய்தியைத்தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது பழி சுமத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய அதாவது பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் வந்து அதாவது இந்த பழி வந்து எந்த அளவுக்கு அதாவது போகலாம் என்று நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பழியுடைய அம்சம் வந்து இன்னொன்று நீ கவனிக்கணும். இந்த கடிதத்தை இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரில் ஒரு கடிதம் போகுது ஈஜிப்ட். சரியா, அது சம்பந்தமாக சொல்லக்கொள்ள அந்த கடிதத்தை பற்றி சொல்கிறாரு. இதில் முக்கியமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய பிஜியுடைய பார்வை எப்படியாக இருக்கும் என்றது அது காட்டுது. இன்னொன்று நீ கவனிக்கணும். இந்த கடிதத்தை உஸ்மான் எழுதினார்னு வைங்க, அதில் என்ன நன்மை அவருக்கு? உஸ்மான் எழுதினார் கடிதம், அந்த கடிதம் போயிடுச்சு. அப்புறமேல் முகமது போகிறாரு. முகமதை வந்து அபூபக்கருடைய மகன் முகமது இப்போ கவர்னராக பதவி ஏற்க போகிறாரு. அவரை பிடிச்சி அவர் கொலை பண்ணிட்டார்னு வைங்க. அப்போ இது உஸ்மானுக்கு நன்மை தருமா? பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்குமே.
இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஆஹா நமக்கு எதிராக உலகமே திரண்டுருமேன்னு சொல்லி நினச்சி பார்க்க மாட்டார். அவர் எழுதியிருப்பார். அவர் இந்த மாதிரி வர்றார், தந்திரமாக கொள்ளோண்டு சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒருத்தர் எழுதுவாரா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. நல்லா கேளுங்க இந்த வசனத்தை. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்கிறது பார்க்க மாட்டார். அவர் எழுதியிருப்பார். அவர் இந்த மாதிரி வர்றார், தந்திரமாக கொள்ளோண்டு சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒருத்தர் எழுதுவாரா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. தந்திரமாக கொள்ளு என்று சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒருவர் எழுதுவாரா? அப்போ அலி ரலியல்லாஹு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவரா? தந்திரமாக தானே கொண்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை தந்திரமாகத்தான் கொண்டார். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒருவராக உங்களிடத்தில் நீங்கள் பேசிக்கிறீங்க. 10வது நபராக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒருவரை பேசிக்கிறீங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு கூட ஒரு கடிதத்துக்கே சொல்கிறீங்க, கொலை செய்யுங்கன்ற ஒரு கடிதத்துக்கு சொல்கிறீங்க, தந்திரமாக கொள்ளுங்கன்னு திட்டம் போடுவாரா? அப்படி செய்வாரா? ஒரு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒருவர் அப்படி செய்வாரான்னு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போ அலி ரலியல்லாஹு யார்? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவரா? சரியா? உங்களை மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டான்னு ஹதீஸை சஹீஹ்னு வச்சுக்கண்டா கூட அது அந்த காலத்துக்கு சொல்லப்பட்டது, அந்த நேரத்துக்கு சொல்லப்பட்டது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் சொல்லப்பட்டது என்று சொல்லி சவர் முஸ்தபாட ஸ்டைலில் முஆவியா ரலியல்லாஹு அவனுக்கு மற்றவங்களுக்கு சொன்ன ஸ்டைலில் இது என்ன செஞ்சீங்க? சரியா? அப்படி ரசூலுல்லாஹ் பாராட்டுகின்ற பொழுது பெல் இருந்துச்சு, அப்புறம் பெல்லு கலண்டிச்சுட்டார். பாரு சவர் முஸ்தபா எப்படி சொன்னார்டா, ரசூலுல்லாஹ் பாராட்டுகின்ற பொழுது பெல் இருந்துச்சு, ஆமாம் அதுக்கப்புறம் பெல்லு கலண்டு, அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி என்ன அந்த சிம்பிளாக சஹாபாக்களுடைய விஷயத்தை விமர்சிச்சுக்கு என்ன செஞ்சார் போனார். இப்போ அதே மாதிரியான ஒரு அமைப்புக்கு நீங்கள் வாரீங்களா இல்லையா? என்ன அதாவது அந்த 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 பாராட்டு வந்து அந்த காலத்துக்குரியது, அந்த நேரத்துக்குரியன்றீங்க. இப்போ இதில் அதாவது சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒருவர் அப்படி செய்வாரான்னு கேட்குறீங்க. பார்க்க மாட்டார். அவர் எழுதியிருப்பார். அவர் இந்த மாதிரி வர்றார், தந்திரமாக கொள்ளோண்டு சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒருத்தர் எழுதுவாரா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. இது அந்த இட்டுக்கட்டப்பட்ட வார செய்தியில் விளக்கம் விளங்கிட்டா மௌலவி பிஜி அவங்க விளக்கம் என்ன செய்கிறாங்க சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்போது இந்த 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 ஹதீஸு தரக்கூடிய எல்லா ரிசால்ட்டையும் பார்த்தா இந்த விளக்கம் தான் அதுலேருந்து பெரியலுமாக இருந்தால் சரியா? இப்போ சொல்லப்போனால் அதாவது மௌலவி பிஜி அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு எடுக்கிறது தான் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்லிக்கணும். ஆனால் அலி ரலியல்லாஹு சொல்லலை, அவர் செய்வாரான். அப்படி செய்வாரான்னு எடுத்தால் ஹதீஸ் பொய் ஆயிரும். அந்த கேள்வி வந்தாலே இப்போ இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தானே பொய் ஆயிரும். சரி, இட்டுக்கட்டப்பட்டன்னு எல்லாரும் சொல்லி மீக்கிறாங்க. இப்போ இந்த கேள்வி எடுத்தால் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒருவர் இப்படி தந்திரமாக கொலை செய்வாரா என்றதை கேள்வி எடுத்தாலே இந்த ஹதீஸை தட்ட வேண்டி வரும். அதான் அப்படி செய்ய மாட்டாரே, அது ஹதீஸுக்கு முரம்படுது. மௌலவி பிஜி என்ன சொல்ல வராருன்னா ஹதீஸுக்கு முரம்படுது, சொர்க்கவாசி என்று சொன்னவருக்கு முரம்படுது இது. அப்படி ஒரு செய்வார். அந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுதியிருக்க வாய்ப்பில்லை. வேறார் ஒரு மூலம் எழுதினார், செய்தியை பொய்யாக சொல்லலது, சரியா எழுதினார். ஆனால் அலி ரலியல்லாஹு விஷயத்தில் அலி ரலியல்லாஹு தந்திரம் போட்டார்னு சொல்கிறார் அந்த செய்தியில் ஈக்கிண்டு. அப்போ அலி ரலியல்லாஹு தந்திரம் போட்டார்ன்றீங்கன்னா செய்தி தவறுன்னு எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ செய்தி தவறானது பொய்யானது, இத்தனைக்கும் சரியான செய்தி என்று தவறான சொல்ல போனால் கூட யோசிக்கணும். எல்லாரும் தவறுன்னு சொன்ன செய்தி, எல்லாரும் பொய்யன்னு சொன்ன செய்தி, அவங்களாம் ஷியாவுக்கு ஆதரவானவன்ட்டார், அவர்களெல்லாம் ஷியாவுக்கு ஆதரவானவர்கள் சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லி இருக்கிறேன். இதை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் யோசித்து இதுக்கான சொல்லப்போனால் என்ன அலி ரலியல்லாஹு மீது சொன்ன இந்த எல்லா அவதூறுலேருந்து என்ன செய்யணும், தௌபா செஞ்சு மக்கள்கிட்ட நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா அது என்ன போதுமானது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிப்போம்.